நான் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன். எல்லாருக்கும் ஓகேவா? இல்ல நல்லாதான் கேக்குது. ஒண்ணும் ப்ராப்ளம். ஓகே, அப்போ சசிரேகா உங்களோட நெட்வொர்க் ஒன்ஸ் செக் பண்ணி பாக்குறீங்களா? ஓகே. ஸோ அதுதான் அந்த ஃபோல்டர் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் அப்படி செப்பரேட்டா இருக்கும். ஸோ நீங்க புக்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் டு போஸ்ட் ரிவ்யூஸ் இன் வெப்சைட்னா கூட நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். ரிவ்யூஸ் மட்டும் இல்ல, இன்னும் உங்களோட எந்த விதமான டேலண்ட்ஸுமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்துட்டு வெப்சைட்ல வந்து கீழே நிறைய காலம்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரஷீத், உனக்கும் நெட்வொர்க் இஷ்யூவா இல்ல எல்லாருக்கும் ஓகேவா தானே இருக்கு? ஆக்சுவலி உங்க வாய்ஸ் கேக்குதுதான். பட் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா? கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, தண்ணிக்கு எவ்வளவு குடிச்சாலும் பத்த மாட்டேங்குதுங்க, உடனே உடனே ட்ரை ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே. இல்ல கொஞ்சம் வாய்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கான நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, ஒரு 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 2 மினிட்ஸ் இருக்கீங்களா? நானும் ஹால்ல வந்து ரீகனெக்ட் பண்ணி பாக்குறேன். எல்லாருமே ஏன் இப்போ ஓகேவா? நான் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் பத்த மாட்டேங்குது, தீன் தீன் போயிடுது. ஓகே இப்போ என் வாய்ஸ் ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே. சரி, ஒரு 2 மினிட்ஸ் நான் ஹால்ல இருந்து செக் பண்ணி பாக்குறேன். ஞாபகம். உள்ள நெட்வொர்க் எடுக்க மாட்டேங்குது. உட்காந்து பேசுறேன். இப்போ ஓகேவா இருக்கா? ஓகே. ஸோ வெப்சைட் நான் சொன்ன மாதிரி வெப்சைட்குள்ள போயிட்டு அந்த ஆக்டிவேட் மெயில் மட்டும் பார்த்து அதில் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. மோரல்லஸ் இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து ராஜகோபால் அண்ணா வந்துட்டு அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து போட்டுருவாரு. அண்ட் ஆல்சோ லைக் உங்களுக்கு சொன்ன மாதிரி கீழே பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருவோம். நீங்க ரிவ்யூஸ் என்ன வேணா போஸ்ட் பண்ணிக்கலாம். வாட் எவர் யுவர் டேலண்ட்ஸ் யூ வாண்ட் டு ஷோ நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வேற என்னமோ ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் ரீசெண்டா வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எதுவுமே ஆக்டிவா இருந்திருக்காது. ஸோ அதுக்காக வெரி வெரி சாரி. அதுக்கப்புறம் பாஸ்ட் 5 months வந்து யாரெல்லாம் வந்து கப் கேக் ஆஃப் தி மந்த் வின் பண்ணீங்களோ அவங்க யாருக்கு இப்போ வரைக்கும் கிஃப்ட்ஸ் ரிசீவ் ஆயிருக்காது. ஸோ அது எல்லாத்துக்குமே சாரி டிலே ஆகுறதுக்கு. பட் இந்த மந்த் ஆஃப்டர் இந்த மீட்க்கு அப்புறம் இதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பரா நடக்கும்னு சொல்லிட்டு ஐ ப்ராமிஸ் ஃப்ரம் மை எண்ட். அண்ட் நீங்களும் எனக்கு இது வரைக்கும் எவ்வளவு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்களோ இதுக்கப்புறமும் இதே சப்போர்ட் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இது வரைக்கும் எனக்காக நீங்க என் கூட இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய நியூ ஆட்-ஆன்ஸ் வரப்போகுது, நிறைய நியூ அப்டேட்ஸ் வரப்போகுது கிளப்ல. ஸோ அது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்றேன். ஒரே நாள்ல எல்லா சர்ப்ரைஸும் டப்பு டிப்புன்னு போட்டு உடைச்சிட்டு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மந்த் கிளப் மீட்ஸ்குள்ள போலாமா? So if you have any queries about the video பார்த்துட்டு எனக்கு சில things clear-ஆ இல்ல club பத்தி, if you want more info இப்போ பேசலாம். இல்ல மீட்டிங் முடிச்சுட்டு லாஸ்டா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க பேசுறதுனாலும் பேசலாம், இல்ல தனியா வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ பேசலாமா இல்ல கிளப் மீட்குள்ள போயிடலாமா?
கைஸ் கேக்குதா? கேக்குது. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி நான் புக்கு படிக்கல. எனக்கு இந்த போயட்ரி அதெல்லாம் வந்து அவ்வளவுக்கு படிச்சதும் இல்லை அண்ட் எனக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால நீங்க எல்லாரும் பேசுங்க. வேற ஏதாவது நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். ஓகே ஓகே மது, ஓகே. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து டீச்சிங் புக் படிச்சு டிசப்பாயிண்ட் ஆயிட்டீங்களோ? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஆக்சுவலி இது ஒரு ரெக்வஸ்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து போயட்ரி படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போயட்ரி நீங்க கொண்டு வரப்போ கிளப்ல நெக்ஸ்ட் டைம் மேபி வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரியும் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருந்தா கொண்டு வாங்க. ஷூர். ஆக்சுவலி எனக்கு என்ன, நான் போயட்ரி படிச்சதும் இல்லை, எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லையா. ஸோ அதனால நான் அது பண்ணவே இல்லை. அண்ட் நீங்க ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே போயட்ரி புக்ஸ் தான் இந்த தடவை எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலி நம்மளது நீங்க லாஸ்ட் இயர் இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னன்னா ஒரு மந்த்க்கு ஒரு ஜர்னல் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் படிக்கிறது, ஃபெப்னா வந்து ஒரு ரொமான்ஸ் நாவல் படிக்கிறது, மார்ச்ல உமன்ஸ் டே வந்தனால ஒரு உமன்ஸ் ஓரியன்டட் புக் படிக்கிறது. நம்ம வந்து ஒரு ஜர்னல் வச்சிருக்கோம் இந்த மந்த்க்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு போயட்ரி வந்துடும். ஸோ இது மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஏதோ ஒரு சான்ஸ் ஆச்சு நீங்க ட்ரை பண்ணி பாப்பீங்க. இப்போ இப்போ எனக்கு வந்துட்டு சில ஜர்னல் சூட் ஆகாது, பட் கிளப்புக்காக படிக்கிறேங்கிறப்போ ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 4-5 பேஜ் போய் பார்க்கலாம். எனக்கு ஒர்க் ஆகுதுன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன், ஒர்க் ஆகலைன்னா படிக்க மாட்டேன். அகைன் ஃபோர்ஸிங் கிடையாது, பட் நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் இது வந்து இந்த தடவை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் சூஸ் பண்ணதுக்கு காரணமே அதுதான். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் எவ்லின் ஹூகோக்கு எனக்கு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து இங்கிலீஷ் ஒன் செகண்ட் கூட பண்ணிட்டேன்ல, சாரி. ஓகே சாரி. இப்போ என்ன சோ அதுதான் நான் இப்போ எதனால வந்து இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தேன்னா, நம்ம கிளப்ல வந்துட்டு மோரலெஸ் 100 பீப்புள் பக்கம் இருக்கும். பட் ஆக்டிவா இருக்கிறது கொஞ்சம் பேர்னாலும் அந்த கொஞ்சம் பேர் கேட்கிற நீட்ஸும் நான் ஃபில்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட் மந்த்ல லாஸ்ட் வீக் வந்து ஷெஃபானாக்கா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே வந்து அப்கமிங் மந்த்ல இருந்து இங்கிலீஷ் ஒன்னு இருக்கும், தமிழ் புக் ஒன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே படிக்கணும்னாலும் நீங்க ரெண்டுமே படிச்சுக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏற்றதை நீங்க படிச்சுக்கலாம். ஸோ மட்டும் நீங்க வந்து படிக்க முடியல அப்படின்னு நீங்க வந்து லைக் உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொன்னது எனக்கு ஓகே தான். பட் நம்மளோட கிளப்போட ஃபார்மேட் படி ஒரு இயர்ல ஒரு டைம் வந்து ஒரு போயட்ரி படிச்சிருவோம். ஸோ அதுக்காக தான் நான் பார்த்து சின்ன புக்கா சூஸ் பண்ணேன். பட் எனக்கே வந்து டீச்சிங் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, இட்ஸ் ஹாஸ் கிவன் மீ சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ஃபீல் தான். பட் அது நான் என்னோட ரிவ்யூ ஷேர் பண்றப்ப சொல்றேன். பட் எனக்கும் எல்லாரோட எனக்கு இந்த இது தெரியாது, நீங்க மந்த்லி ஒரு ஜானர் ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுப்பீங்கன்றது. சோ அதனாலதான் சொன்னேன். சோ அப்படி இருக்குதுன்னா ஃபைன் தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சோ இந்த மாதிரி போயட்ரி வரப்ப நான் முன்னாடியே சொல்றேன். சோ இஃப் அட் ஆல் உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து இல்ல என்னால போயட்ரியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா வேணா வந்து நம்ம ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், ஒருவேளை போயட்ரி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு. ஓகே ரைட், தேங்க் யூ. யூ. அப்படி நம்ம பண்ணிக்கலாம். யா ஓகே, தேங்க் யூ. சோ இது உங்களுக்கு ஒருவேளை எந்த ஜானராச்சும் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணல எடுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு புக் வந்து மோரல்லெஸ் ஒரு மந்த் 5க்குள்ள தெரிஞ்சிடும். அதை நீங்க பார்த்துட்டு எனக்கு இந்த ஜானர் செட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்ல இன்டிமேட் பண்ணிடுங்க. சோ தட் ஒரு ஷார்ட் ரீட் படிக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒண்ணு கிளப்ல ஆக்டிவா இருக்க மாதிரியோ இல்ல நீங்க மட்டும் லைக் நீங்க எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி மீட்டிங்ல வந்தாச்சும் அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ தட் பீப்புளோட ஒப்பீனியன் கேட்டா கூட மேபி நமக்கு ஒரு புக்கு தொடாம இருக்க புக்கு திடீர்னு தொட்டு படிச்சு பார்க்கணும்னு தோணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அண்ட் தேங்க்யூ மது, நீங்க இது ஷேர் பண்ணதுக்கு. நான் இது நோட் பண்ணிக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். வேற யாராச்சும் ஏதாவது சொல்லணுமா?
சொல்லுங்க அக்கா. சித்ராக்கா. ஹாய், எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லலாம் தான் வந்தேன். நானும் இந்த வாட்டி உங்களை 2 பார்த்து உங்க வாய்ஸ் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஸோ எல்லாரையும் பார்த்த உடனே ஸோ ஐ தாட் ஓகே காயத்ரி திருப்பி வேற பிங்க் பண்ணாங்க. நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, பேச முடியாது. பட் ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லலாம்னு வந்தேன். ஹோப் ஆல் ஆஃப் யூ டூயிங் வெல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ வந்து தேங்க்யூ. ஹாய் சொன்னதுக்கே உங்களோட உங்களோட பிரசன்ஸ் இங்க நிறைஞ்சிருச்சு. இவ்வளவு ஹார்ட் வருது பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாட்டி கிளப் ரீட் நிச்சயமா படிக்கலாம். யா ஷூர். நெக்ஸ்ட் வேற அப்புறம் பர்த்டே பாய் இருக்காங்க. எல்லாரும் பர்த்டே பாய்க்கு விஷ் பண்ணிடலாமா? ஓ ஷியோர். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Rashmi. Happy birthday to you. நாங்க ஃபர்ஸ்ட்லயே விஷ் பண்றோம், லாஸ்ட்லயே விஷ் பண்றோங்க. ஹாய் கேக்குதா? கேக்குது. தேங்க்யூ ஸோ மச். என்னப்பா இப்படி எல்லாம் விஷ் பண்ணி வாயடைச்சு வச்சிருக்கீங்கப்பா. எஸ் எல்லாரும் வந்து விஷஸ் எல்லாம் அனுப்பி அப்படியே வாய் வந்து ஜிப் போட்டு விட்டுருங்க. பேச முடியல. இவரெல்லாம் யாரும் விஷ் பண்ணதில்லை ப்ரோ. ப்ரோ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீ பேசுறது வந்துட்டு ரொம்ப உள்ள இருந்து கேக்குது. இப்போ ஓகேவா? somewhat better நினைக்கிறேன். மத்த எல்லாரும் கேக்குதா? இல்ல அவர் ஃபீல் ஆகி ரொம்ப உள்ள இருந்து பேசுறாரு போல. கேட்கவே அவர் ரொம்ப கூனி சந்தோஷமா இருக்காரு போல. இல்ல ஆக்சுவலி நான் வந்து சேலம் வந்திருக்கேனால என்னோட ஹெட்செட் கொண்டு வரல. ஹெட்செட் இல்ல. என்னங்க? ஸ்பீக்கர்ல போட்டு தனியா கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அப்படியா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அப்புறம் பர்த்டேலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேவா? ஜஸ்ட் another day. ஓகே ப்ரோ, we are grown ups now, so அது அப்படிதான் போகும். இல்ல ஆக்சுவலி இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் என்னுடைய வந்து லாஸ்ட் இயர் இது எண்ட் ஆனது தியேட்டர்ல, ஸ்டார்ட் ஆனது தியேட்டர்ல. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, நைஸ் டு ஹியர் தட். ஸோ என்னோட பர்த்டேல ஒரு மீட்டும் நீ ஆசைப்பட்ட மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு தனியா ட்ரீட் வச்சுரு. உங்களுக்கு வந்து மஞ்ச் பார்சல் வந்துட்டு. ஓகே. அண்ட் சரி, நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போகலாமா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் பேசிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எத்தனை பேர் புக் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ படிக்கல அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம். படிச்சவங்க என்ன எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி படிச்சவங்களோட ரேஷியோ கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை நான் கூப்பிடுறேன், நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க பேசிட்டு இருக்கப்ப புக் படிக்காம இருந்தவங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனி ஒப்பீனியன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படியே கான்வோ டெவலப் ஆகட்டும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? சித்ராக்கா நீங்க பேசுறீங்களா? உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. இஃப் நீங்க பேசுறீங்கன்னா ஓகே ஃபைன். ஸோ புக் படிச்சவங்க பிரணீதா, காயத்ரி அக்கா புக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஐ திங்க் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த டைம். கரெக்டா? இல்லடா நான் படிக்கலடா. ஓகே. அர்ஜுன் கம்ப்ளீட்டட், பிரணீதா கம்ப்ளீட்டட். சரி ரைஸ் பண்ணுங்க, நான் யாரெல்லாம் கம்ப்ளீட்டட் பார்த்துக்கிறேன். எதர் ஒன் புக்னாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் டச் பண்ணிருந்தீங்கன்னா கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டச்சே பண்ணாதவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. ஸோ தட் நான் ஃபர்ஸ்ட் புக் டிஸ்கஷன் ஹாஃப் கம்ப்ளீட்டட்னா கூட ஓகே கிட்டு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணா புக் கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு they will get some idea. ரஷித் நீ பண்ணிருக்கீங்க, ஐ திங்க் நீயும் பண்ணலையா? அர்ஜுன் கம்ப்ளீட்டட் ஒரு புக் கம்ப்ளீட். ஓகே ஃபைன். சரி ஃபர்ஸ்ட் பிரணீதா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிரணீதா.
ஹாய் எல்லாருக்கும். ஹாய் கேக்குதா? சுனிதா. யா கேக்குது, பேசுங்க. ஓகே. நான் போன மீட் வரல. போன மீட் இங்கிலீஷ் புக் எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மது அக்காசை எப்படி சொன்னாங்க கவிதையை அவங்க படிக்கிறது இல்ல. அந்த மாதிரி நான் இங்கிலீஷ் புக் வந்துட்டு இது வரைக்கும் நான் படிச்சது இல்ல. அது ட்ரை பண்ணதும் இல்ல. இப்போ ஷிஃபா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே அட்லீஸ்ட் நம்ம அந்த மீட் அட்டன் பண்ணியிருந்தாவாச்சும் மேபி நம்ம அதை படிக்கலாம் ஒரு ஐடியா வந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஓகே நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இங்கிலீஷ் புக்ஸ்னாலும் நான் மீட் அட்டன் பண்றேன். இந்த புக் வந்துட்டு நான் கண்டிப்பா நான் அட்டன் பண்ணாம இருந்திருக்கவே முடியாது. எனக்கு எவ்வளவு பிஸி ஷெட்யூலா இருந்திருந்தாலும் நான் கண்டிப்பா வந்திருப்பேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான புக் இது. நான் தமிழ் புக் படிச்சேன் தப்பரம்பு. அந்த புக் பத்தி சொல்றேன். அந்த புக் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கவிதையில இருந்து லாஸ்ட் அட்ட கவிதை வரைக்கும் அப்படியே எப்படி சொல்றது, ஒவ்வொரு லைன்ஸும் படிக்கிறப்பெல்லாம் ஓகே எப்படி இப்படி எழுதியிருக்காங்க. ஒரு கவிதைனா அதை திருப்பி நான் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படி வாசிச்சுட்டே இருப்பேன். நான் வாசிக்கிறப்பெல்லாம் பக்கத்துல ஹார்ட் போடுவேன். சில கவிதை எல்லாம் பக்கத்துல ஒரு 10 ஹார்ட் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கவிதை எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாத்த பத்தி சொல்லணும்னா நான் மட்டுமே ஒரு 2 மணி நேரம் பேசுவேன் இந்த புக்கை பத்தி. சோ கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா சொல்ல பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கவிதை புக்லயே ஃபர்ஸ்ட் கவிதை இதுதான், வாழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு. பருந்தின் கால்களில் பறத்தலின் கூச்சத்தை கண்மூடி ரசிக்கும் பறவை குஞ்சு போல ஒரு வாழ்தல். அதாவது இது தெரியல, கவிதை எல்லாத்துக்கும் புரியுமா என்னன்னு தெரியல. பட் ஆனா நான் எனக்கு அதுக்கு அவ்வளவு எக்ஸாக்டா அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா நான் ட்ரை பண்றேன். ஏன்னா என் மனசுல அவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு இத ஒவ்வொரு கவிதைக்கும் பின்னாடி. சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி விளக்கம் கொடுங்க. பிகாஸ் நானும் ஷெஃபான் அக்காவும் இந்த புக் படிச்சோம். நாங்க வந்துட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு தமிழ் டிக்ஷனரி எல்லாம் தேடி படிச்சோம். பிகாஸ் ஃபியூ வேர்ட்ஸ்க்கு எனக்கு அர்த்தமே புரியல. ஸோ தட் ஐ ஹவ் ஸ்டாப் திஸ் புக். ஏன்னா எனக்கு அர்த்தமே புரியாம இந்த கவிதையை நான் படிச்சு அதுல எனக்கு விளங்குன 2-3 கவிதை மட்டும்தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு உண்மை சொல்லணும்னா. ஸோ எனக்கு நீங்க என்னன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ தட் நான் புக் படிக்கிறப்போ ஐ வில் ஜஸ்ட் கான்டாக்ட் யூ. ஏன்னா நாங்க டிக்ஷனரிலாம் தேடினோம். பெருசாலாம் இல்லை. நீங்க தமிழ் டிக்ஷனரி டைப் பண்ணோட ஃபர்ஸ்டே வந்தது. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் போன்ல பார்த்து சொல்றேன். எனக்கு வேற இதுல கனெக்ட் பண்ணிருக்கேன். நான் பார்த்து சொல்றேன். தமிழ் டிக்ஷனரி நான் போயிட்டு டைப் பண்ணேன். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்பே டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கன்ஃபியூஸா இருக்கு நிறைய வேர்ட்ஸ். இப்ப நீங்க படிச்சீங்க இல்லையா, எனக்கு இது சீரியஸா அர்த்தம் புரியல. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு சாரி. ஓகே பரவாயில்ல. இல்ல இது வந்து தமிழ் வேர்ட்ஸ் புரியலங்கிறப்போ நம்ம டிக்ஷனரி போலாம். ஆனா அது கவிதை புரியலங்கிறப்போ அது கண்டிப்பா அது ரீடிங் நம்ம கவிதை நிறைய ரீட் பண்றப்பதான் அது வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிக்ஷனரியில வந்துட்டு ஒரு கவிதையோட அர்த்தத்தை அப்படியே நம்மளால டிக்ஷனரியில இருந்து நமக்கு கிடைச்சிடாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப இந்த கவிதை எப்படின்னா, பருந்தின் கால்கள்ன்றப்போ ஒரு பறவை பருந்துதான் பறவையை கொத்தி சாப்பிடறதுக்காக தான் பருந்து வந்து பறவையை பிடிக்கும். ஓகேவா? பருந்தின் கால்களில் பறத்தலின் கூச்சத்தைனா எப்போ அதுக்கு பறக்கிறதுக்கு கூச்சமா இருக்கும்னா அது இது வரைக்கும் பறந்திருக்காது. அவ்வளவு குட்டி குருவியா இருந்திருக்கும். அது இது வரைக்கும் இப்ப நம்ம முதல்ல நடக்கிறப்போ நமக்கு ஒரு கால்லாம் கூசுற மாதிரி இருக்கும்ல குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி அது பறக்கிறதுக்கு ஒரு கூச்சம் வர அளவுக்கு அது பறந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு குட்டி குருவி. அது வந்துட்டு ஒரு பருந்தோட கால்ல வந்து மாட்டிருக்கு. ஒரு பருந்தின் கால்களில் பறத்தலின் கூச்சத்தை கண்மூடி ரசிக்கும் பறவை குஞ்சு போல ஒரு வாழ்தல். அது வந்துட்டு பருந்தோட கையில மாட்டிருச்சுங்கிறது அது நினைச்சு அது கவலைப்படல. ஆனா அந்த நிமிஷத்துலயும் அது வந்துட்டு அது பறத்தலோட அந்த கூச்சத்தை ரசிக்குது. அந்த மாதிரி ஒரு வாழ்தல் வேணும் அப்படின்றதுதான் இந்த கவிதையோட விளக்கம். ஃபர்ஸ்ட் கவிதையே இதுதான். எப்படி நம்ம எவ்வளோ நம்ம எல்லாருமே எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம அந்த சுச்சுவேஷன்ல கண்டிப்பா ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம நினைச்சிட்டே தான் இருப்போம் கண்டிப்பா. ஆனா ஒரு குட்டி குழந்தைன்னா அதுக்கு என்ன தெரியும்? இப்ப அதை யாராவது தூக்கிட்டு போனா கூட அது எங்கேயோ நம்ம வேடிக்கை பார்த்துட்டே தான் போகும். நம்மளை கடத்திட்டு போறாங்கங்கிறத தாண்டி அது வேடிக்கை பார்த்துட்டு போறதுதான் அதை ரசிக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்தல். நம்ம அந்த அளவுக்கு ஒரு இதா வாழ முடியாது. பட் ஆனா கஷ்டத்தை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் நமக்கு இருக்க அந்த குட்டி குட்டி ஹாப்பினஸையும் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்தல் வேணுங்கிறது தான் இந்த கவிதை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் கூரை வானம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்குருவிக்கு விதை நெல்லும் சிறு வெளிச்சமும் கொடுத்தால் உத்தரக்கட்டிகளில் பறந்து பறந்து கழிக்கும். பெருவெளியில் பறக்கச் சொன்னால் வானம் சிறகில் ஏறி அமர்ந்து கொள்ளாதா? இது இது எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்குல்ல. அத வந்துட்டு அந்த கேப்பபிலிட்டியை நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்
நம்ம அதுக்கு டிசர்வ்டுன்னு நம்ம ஃபீல் பண்ணணும். கரெக்டா? நம்ம எல்லாத்தோடையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு அவங்கள மாதிரி நம்ம இல்லன்றதை நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்காக அது ரிலேட்டடா இருக்கும் இது. வீட்டுக்குருவி. வீட்டுக்குருவினா என்ன? அது ஒரு குட்டி குருவி. வீடு மட்டும் தான் அதுக்கு தெரியும். வீட்டுக்குள்ளரே வளர்ந்த ஒரு குட்டி குருவி. வீட்டுக்குருவிக்கு விதை நெல்லும் சிறு வெளிச்சமும் கொடுத்தாள். அதுக்கு என்ன, யாரோ ஒருத்தர் ஒரு கொஞ்சம் நெல்லு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துலயே அது சுத்திட்டு இருக்கும். அந்த இருக்க வெளிச்சத்தை தான் அது பார்த்திருக்கும். வீட்டுக்குருவிக்கு விதை நெல்லும் சிறு வெளிச்சமும் கொடுத்தால் உத்தரக்கட்டைகளில் பறந்து பறந்து கழிக்கும். அதுதான் சந்தோஷம். அங்க இருக்க கட்டையிலயும் இதுலயும் அது தாவி தாவி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். அத போய் பெருவெளியில் பறக்கச் சொன்னால் வானம் சிறகில் ஏறி அமர்ந்து கொள்ளாதா? என்னதான் பறவைக்கு வானம் தான் பிடிக்கும், வானத்துலதான் அது பறக்கணும் அப்படின்னாலுமே அது வீட்டுக்குருவி, வீட்டிலேயே வளர்ந்த குருவி. அத வந்துட்டு திடீர்னு பெருவெளினா எப்படி சொல்றது, வானம் தான், அந்த வெட்ட வெளி எல்லா பக்கமும் இருக்கிறது தான் பெருவெளி. பெருவெளியில் பறக்க சொன்னால் வானம் சிறகில் ஏறி அமர்ந்து கொள்ளாது. அந்த அளவுக்கு அதுக்கு வந்து அது ஹார்டா இருக்கும்ல. அது வீட்டுக்குள்ளரே இருந்து வளர்ந்தது. அத ஒரு என்னதான் அது வானம் தான் அதோட உலகம்னு அது பறவைகளுக்கு அதுதான் உலகம்னாலும் அதுக்கு அது தெரியல. அது வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த குருவி. அத போய் பெருவெளியில பறக்க சொன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? அது மொத்த வானமுமே சிறகுல ஏறி அமர்ந்த மாதிரி ஒரு ஒரு வெயிட்டா ஃபீல் பண்ணும்ல, ஹார்டா ஃபீல் பண்ணும்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க அது இந்த கவிதை. நான் திரும்ப எல்லா கவிதையும் சொல்லணும் போல இருக்கு. ஆனா சரி, ஓகே, நான் கொஞ்சம் பாக்குறேன், ஏதாவது நல்லதா, ரொம்ப நல்லதா சொல்றேன். நெக்ஸ்ட் சகான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கவிதை. உன் அலட்சிய ஹலோ, நாங்க எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கோம். போரிங்கா இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு இந்த இந்த டாபிக்ல பேச சொன்னீங்கன்னா நான் பேசிட்டே இருக்கேன். இல்ல சீரியஸ்லி இல்ல, நான் ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகி கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் அப்படிதான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். யாருக்காவது கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கவிதை வந்துட்டு சகான்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. உன் அலட்சியத்தின் பேரில் எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை. உன் கவன ஈர்ப்பை கோரியும் நான் உன் வாசல் வரவில்லை. பாதி இலையில் எழுப்பிவிடப்பட்ட பைத்தியக்காரன் போல கைக்கு கிடைத்த வரையில் பிரியங்களை வாரி எடுத்துச் செல்வேன். தனிக்குவலை நீட்டும் மதி இழந்த ஊரில் எனக்கென பெருமழை பெய்ததல்லவா உன் வானம். இதுல இந்த லாஸ்ட் 3 லைன் தான். நான் சொன்னேன்ல, நான் ஹார்ட் போட்டு வைப்பேன். இந்த லாஸ்ட் 3 லைனை சுத்தி சுத்தி ஒரு 10-15 ஹார்ட் நான் போட்டு வச்சிருக்கேன். தனிக்குவலை நீட்டும் மதி இழந்த ஊரில் எனக்கென பெருமழை பெய்ததல்லவா உன் வானம். தனிக்குவலை நமக்கு தெரியும்ல, கேஸ்டிசம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குல்ல. அத அவங்கவுங்களுக்கு அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா தனி கப்பு அந்த மாதிரி ட்ரீட் பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு முட்டாள் ஒரு மதி இழந்தனா முட்டாள், அந்த மாதிரி ஒரு முட்டாள்கள் இருக்க ஊர்ல எனக்கென பெருமழை பெய்ததல்லவா உன் வானம். அவளுக்காகவே அவ எல்லாமே பண்ணிருக்கா, இல்ல அவனுக்காகவே அவ எல்லாமே பண்ணிருக்கா, எதா இருந்தாலும் ஓகே. அவளுக்காக எல்லாமே பண்ணிருக்கா அப்படிங்கறத எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா. எனக்கென பெருமழை பெய்ததல்லவா வானம். மழை வந்துட்டு யாருக்குன்னு பார்த்து பெய்யறது இல்லைல்ல. அவளுக்காக ஒரு பெருமழை, அந்த அளவுக்கு ஒரு அன்பை வந்துட்டு அவன் கொடுத்திருக்கான். அந்த மாதிரி அந்த லாஸ்ட் 3 லைன்ஸ். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாதி இலையில் எடுப்பி விடப்பட்ட பைத்தியக்காரன் போல கைக்கு கிடைத்த வரையில் பிரியங்களை வாரி எடுத்து செல்வேன். அவங்க வந்துட்டு எதையுமே கேட்கல. எப்படி சொல்றதுன்னா, உன் அலட்சியத்தின் பேரில் எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவன் வந்துட்டு கவனிக்காம இருந்திருக்கான், இவளுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கான், ப்ரியாரிட்டி இல்ல, அதெல்லாம் பத்தி கூட அவளுக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்ல. உன் கவன ஈர்ப்பை கோரியும் நான் உன் வாசல் வரவில்லை. ஆனா இப்படி யாரும் இப்போதைக்கு இருக்க முடியாது. பட் ஸ்டில் அவ அந்த சுச்சுவேஷன்ல கூட பாதி இலையில் எழுப்பிவிடப்பட்ட பைத்தியக்காரன் போல கைக்கு கிடைத்த வரியில் பிரியங்களை வாரி எடுத்து செல்வேன். நீ என்னை கவனிக்க கூட வேண்டாம், எனக்கு ப்ரியாரிட்டி கூட கொடுக்க வேணாம், ஆனாலும் நீ போ அப்படின்னு சொல்றப்போ பாதி இலையில ஒரு பைத்தியக்காரனை எழுப்பி விட்டா எப்படி, ஐயோ கொஞ்சோண்டு நமக்கு கிடைக்கிறத அள்ளிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பான்ல. அந்த மாதிரி நீ போன்னு சொல்றப்போ உன்கிட்ட இருந்த அந்த கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச அன்பெல்லாம் அப்படியே நான் அள்ளிட்டு வரணும் போல இருக்கு. அந்த மாதிரி அது சொல்லியிருக்காங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. நெக்ஸ்ட் 2 கால் பிராணின்னு சொல்லிட்டு, நான் ஆக்சுவலா இந்த 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 கவிதை படிச்சுட்டு தான் அந்த புக்கே நான் வாங்கினேன். இது என்ன மாதிரியே இந்த கவிதை இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, என்னவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. 2 கால் பிராணி. கொண்டாட்டங்களில் நடுவில் என்னை தேடாதீர்கள். எங்காவது மேஜையின் அடியிலோ அறையின் இருள் மூலையிலோ தடதடக்கும் இதயத்தோடு வால் மடக்கி பதுங்கி இருப்பேன். 2 கால் பிராணின்னு சொல்லிட்டு இந்த கவிதை. ஏன்னா எல்லாருக்கும் கொண்டாட்டங்களா கிடையாது, கரெக்டா? என்னதான் திருவிழா, என்னதான் பெரிய கொண்டாட்டம்னாலும் அதுல
எல்லாருமே அதை வந்துட்டு செலிப்ரேட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. ஒரு ஓரத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க, வெளியில சிரிச்சிட்டு இருந்தாலும் கூட. அந்த மாதிரி அழுகணும்ன்றது கிடையாது. பட் ஆனா சம்டைம்ஸ் நான் அந்த மாதிரிதான் இருப்பேனோ அப்படின்ற மாதிரி நான் ரிலேட் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளவுக்கும் அந்த 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 நிறைய பேர் இருக்கிற இடத்துல அப்படி அப்படி சிரிச்சு பேசி அந்த அந்த சுச்சுவேஷன் அதிகம் நான் வந்து ஃபேஸ் பண்ணதில்ல. அதனால ஓகே, எனக்கு அப்படியே செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு இந்த கவிதை. கொண்டாட்டங்களின் நடுவில் என்னை தேடாதீர்கள், எங்காவது மேஜையின் அடியிலோ அறையின் இருள் மூலையிலோ தடதடக்கும் இதயத்தோடு வால் மடக்கி பதுங்கி இருப்பேன். அவ்வளவுதான். நான் இது ஒண்ணு பெருசா இந்த கவிதையில சொல்ல வரல. ஆனா நான் இவ்வளவுதான். என்னை வந்துட்டு ஒரு பெரிய கொண்டாட்டங்கள்ல நடுவுல எல்லாம் என்ன தேடிட்டு இருக்காதீங்க, அங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். இதுதான் சொல்ல வராங்க இந்த கவிதையில. எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு தெரியல, நான் எப்படிங்கறதுனால எனக்கு இந்த கவிதை பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆண்டுகளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. ஓரங்கள் மிருதுவாக இன்னும் எத்தனை ஆண்டுகள் உருண்டு கொண்டு இருக்க வேண்டும் இந்த சிறுகல். இது வந்துட்டு எப்படி வேணா இதை நம்ம சொல்லலாம். ஒரு கஷ்டத்துல இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும், எனக்கு இன்னும் எவ்வளவு நல்ல நேரம் வரும், அதுதான் வந்துட்டு இந்த இதுல சொல்ல வர்றது. ஆனா அது எதோட கம்பேர் பண்ணி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த கவிதையோட இதே. ஓரங்கள் மிருதுவாக இன்னும் எத்தனை ஆண்டுகள் உருண்டு கொண்டிருக்க வேண்டும் இந்த சிறுகல். ஒரு கல்லுனா அது என்ன கரடு முரடாலாம் இருக்கும்ல. ஆனா இப்ப நம்மளும் அப்படிதான், பெர்ஃபெக்ட்டா கிடையாது. ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனா வர்றதுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். கரெக்டா அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக தானே நம்ம எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறி ஒரு செட்டில் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே அதுக்காக தானே. அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் ஹியூமன்னா அந்த லைஃப்ல நானும் ஹியூமன் பீயிங் மாதிரி ஒரு லைஃப் வாழ்றேங்கிறதுக்காக தானே அது. அந்த மாதிரிதான் அந்த ஒரு கல்லும். ஒரு நல்ல உருண்டையான கல்லா இருந்தாதான் நம்மளும் பாக்குறதுக்கு ஒரு ஆசையா எடுப்போம். கரெக்டா இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கல்லோட கம்பேர் பண்ண முடியுமாங்கிறதுலாம் கூட எனக்கு இது படிக்கிறப்பதான் தெரிஞ்சது. அந்த ஒரு கல்லு வந்துட்டு கல்லெல்லாம் வேணுக்குன்னு போய் இப்படி உருண்டுட்டு ஓரங்கள் மிருதுவாகணுங்கிறதுக்காக கல்லு உருள போறது கிடையாது. ஆனா நம்ம லைஃபோட அதை அப்படி கம்பேர் பண்றாங்க. ஒரு ஒரு கரடு முரடான கல்லு ஓரங்கள் மிருதுவாகனா சாஃப்டாக இன்னும் எத்தனை ஆண்டுகள் உருண்டு கொண்டிருக்க வேண்டும் இந்த சிறுகல். அது வந்து கொஞ்சம் அப்படியே ரோல் ஆயிட்டே இருந்தா தானே அது உருண்டையா ஆகி நல்லா அழகான கல்லா மாறும். அதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இது எல்லா கவிதையிலயும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். ரொம்ப சாதாரணமா நம்ம புலம்புறது, நம்ம சாதாரணமா சொல்ற விஷயங்களை தான் சொல்ல வந்திருப்பாங்க. ஆனா அதை எப்படி சொல்லியிருக்காங்க அதுதானே கவிதையே. அந்த மாதிரி அவங்க சொன்ன அந்த அவங்க சூஸ் பண்ண அந்த எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் அனிதா, ஒரு நிமிஷம். இந்த அன்பை புழங்காதவள் கவிதை இதுலயா வரும்? ஆமா ஆமா வச்சிருக்கேன். ஓகே, அது சொல்லுங்களேன். நான் ஆக்சுவலி நான் அதுக்குள்ள போயிடுவேன், சோ என்னால கனெக்ட் பண்ண முடியாது. அது ஒரு வாட்டி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அன்பை புழங்காதவள். யாசகனின் தட்டில் வெள்ளிகளுக்கு மத்தியில் பெருநதியாய் வந்து விழுந்த உன் அன்பை ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ என்னை நலம் பிழைக்கச் செய்யும் அமிர்தம், நானோ பசித்த வயிற்றுக்கு பழகி போனேன். தெரியாமல் இட்டுவிட்டதாக திரும்பி எடுத்துக்கொள்ள வந்து விடுவாயோ என்று உன் அன்பை புழங்காமல் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அப்பா, இந்த கவிதையெல்லாம் படிக்கிறப்போ நான் சொன்னேன்ல ஒரு சுத்தி ஹார்ட் போட்டு வச்சிருப்பேன்ட்டு, அந்த மாதிரி அதுல இந்த கவிதையும் ஒண்ணு. அப்படியே ஃபுல்லா ஹைலைட்டிங் தான். எனக்கு தெரியல அதுக்கு மேல அதை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, வேற எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. இது எப்படின்னா இதுவும் எக்ஸாக்டா என்னோட கனெக்ட் ஆகுற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. ஒரு இது எல்லாராலையும் இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு அந்த அன்புக்காக ஒரு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா யாரோ ஒருத்தர் நம்மள பிடிச்சிருக்கு சொல்றதோ, இல்ல யாரோ ஒருத்தர் நம்ம கூட க்ளோஸ் ஆகி பேசுறதோ, அத வந்துட்டு ஒரு சட்டுன்னு அவங்க எப்படி எடுத்துப்பாங்கிறது தான் இந்த கவிதை. யாசகனின் தட்டில், யாசகன்னா பிச்சைக்கார, அந்த மாதிரி. யாசகனின் தட்டில் வெள்ளிகளுக்கு மத்தியில், வெள்ளிகள்னா சில்லற காசு, சும்மா சில்லற வெள்ளிகளுக்கு மத்தியில் பெருநதியாய் வந்து விழுந்த உன் அன்பை. அப்ப வந்துட்டு இங்க யாசகன்னா ரியல் பிச்சைக்காரன் கிடையாது, நம்மளதான் ஒரு அன்புக்கு ஏங்கி நிக்கிறவங்களதான் அவங்க யாசகன் மென்ஷன் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சில்லற அளவு அன்பை வச்சிட்டு இருக்க ஒரு யாசகன் தட்டுல ஒரு பெரு நதி போல ஒரு அன்பு வந்து நீ தர்ற அப்படின்னா அது என்னால டக்குன்னு ஏத்துக்க முடியல. நீ என்னை நலம் பிழைக்க செய்யும் அமிர்தம், நீ உண்மையாலுமே என்னை வந்துட்டு பிழைக்க வைக்கிறதுக்காக தான் அந்த அவ்வளவு அன்பை கொட்டுறேன்னு எனக்கு புரியுது. நீ என்னை நலம் பிழைக்க செய்யும் அமிர்தம், ஆனா நானும் பசித்த வயிற்றுக்கு பழகி போனேன். நான் இப்படியே இருந்து பழகுனவ. எனக்கு இந்த சில்லற காசு அந்த 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 அன்போட ஏக்கம், அந்த பசி,
அதுக்கே நான் பழகி போனவள். தெரியாமல் இட்டு விட்டதாக இந்த லைன் தான் அதுல ஹைலைட்டிங்கே. தெரியாமல் இட்டு விட்டதாக திரும்பி எடுத்துக்கொள்ள வந்து விடுவாயோ என்று உன் அன்பை புழங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறேன். யோசிங்களேன், ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் ஒரு பணக்கட்டை கொண்டு போய் நம்ம போடுறோம்னா டக்குன்னு அவன் வந்து நம்மளுதுன்னு அப்படின்னு எடுத்துப்பானா? கண்டிப்பா எடுத்துக்க மாட்டான். ஏன்னா இது கண்டிப்பா அவனுக்குன்னு கிடையாது. யாரும் பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு பெரிய பணக்கட்டெல்லாம் கொண்டு போய் நம்ம போட போறது கிடையாது. அவன் வந்துட்டு அதை நான் அவனுக்குன்னு நம்ப மாட்டான். அந்த மாதிரிதான் இதுவும். நான் வந்துட்டு அவ்வளோ அன்புக்கு ஏங்கி சில்லறையா கிடைக்கிற அன்பு அளவுக்கு தான் நான் வச்சிருக்கேன். நீ ஒரு பணக்கட்டை போல ஒரு அன்பை கொண்டு வந்து தர்ற. நான் அது வந்துட்டு இது என்னோடதுன்னு நான் எப்படி ஏத்துப்பேன்? தெரியாம தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் திரும்பி கேட்டுவியோ அப்படின்னு சொல்லிட்டு உன் நண்பை நான் புழங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தெரியல, எல்லாருமே இதை ஃபீல் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனா நான் நிறைய டைம்ஸ் ஃபீல் பண்ணிருக்கேன். சில பேர் வந்து பேச வரப்பயோ இல்ல ஏதாவது சொல்ல வரப்பயோ ஓகே நிஜமா நம்மள பிடிச்சுதான் இவங்க பேச வராங்களா இல்ல வேற ஏதாவது இவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கா, இல்ல இத ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, நமக்காக தான் இதெல்லாம் அவங்க பேசுறாங்களா, அவங்க பேசுற வரைக்கும் நமக்கானதா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அது எல்லாமே இந்த கவிதையில அடங்கின மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது நீங்க ஆக்சுவலி சொன்ன இந்த கவிதை அப்புறம் 2 கவிதைக்கு முன்னாடி சொன்னது அந்த மேஜை கடியில ஒழிஞ்சுக்கிறது, அவங்களோட எல்லா கவிதைகளுமே வந்து அவங்க ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு. இது பேசிக்கா வந்து அவங்க எழுதுற எல்லா கவிதைகளுமே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்ட ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலா இந்த புத்தகம் படிக்கல, பட் நிறைய அவங்க கவிதைகள் தனியா படிச்சிருக்கேன். அவங்களது மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த புக் அப்படி இருந்துச்சு. நானும் இந்த புக் தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் புக் அவங்களுக்கு. அதுக்கப்புறமும் 2-3 எழுதியிருக்காங்க. பட் கண்டினியூஸா வந்து ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால ஷேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் கவிதை சொல்லட்டா? அதுதான் ரொம்ப இல்ல, நான் இன்னும் 2-3 மட்டும் தான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது யார் மீது இந்த டாபிக்ல என் மேனி எங்கும் முள் வளர்த்து சென்றிருக்கிறாய், இனி நான் யார் மீது சாய்ந்து கொள்வது. 4 லைன் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. 4 லைனு. எப்படி ஒரு 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 லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் நம்ம அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணும், என்ன அதை தாண்டி நல்லவங்களா இருக்காங்க, நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அந்த மைண்ட் எப்படி இருக்கும் அப்போதைக்கு, அவ்வளவுதான் எல்லாரும் இப்படிதான் அப்படின்ற தாட் தானே வரும். திருப்பி யார் மேலயாவது நம்மளால போய் எப்படி சொல்றது, யார் மேலயாவது நம்மளால போய் சாஞ்சு கொள்ள முடியுமா? அந்த மாதிரி இது. என் மேனி எங்கும் முள் வளர்த்து சென்றிருக்கிறார். இந்த காதல் மேலேயே ஒரு ஒரு பயம் வர அளவுக்கு, ஒரு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஆஹ் நீ வந்துட்டு இந்த காதலை மாத்திட்ட. அதுதான் வந்துட்டு என் மேனி எங்கும் முள் வளர்த்து சென்றிருக்கிறாய், இனி நான் யார் மீது சாய்ந்து கொள்வது. இதுக்கப்புறமும் நீ ஒரு 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 காதல்னு நான் நம்பி இவ்வளவு நாள் சேகரிச்சது எல்லாத்தையுமே நீ பொய்னாக்கிட்ட. இனிமேல் நான் யாரை நம்பி எனக்கு எப்படி யார் நம்பி என் மனசுல மறுக்க காதல் துளிர்க்கும், அந்த மாதிரிதான் இது. என் மேனி எங்கும் முள் வளர்த்து சென்றிருக்கிறாய், இனி நான் யார் மீது சாய்ந்து கொள்வது. ஒரு ஒரு நம்ம உடம்பு ஃபுல்லா முள்ளு இருந்தா நம்மளால எப்படி யார் மேலயாவது சாய முடியுமா? அவங்களுக்கு அது குத்தும் நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரிதான். இந்த லவ் மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாதப்போ நம்ம யார் மேலயாவது திருப்பி நம்ம லவ் பண்ணணும்னு நினைச்சா கூட நம்மளால முடியுமா? அந்த 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 பீரியட் ஆஃப் டைம்ல தான் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அத எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இந்த words. எனக்கு என்னன்னா 4 லைன்ல எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுது, எனக்கு அந்த மாதிரிதான் தோணுச்சு. எப்படி எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் எதோட கம்பேர் பண்ணி 4 லைன்ல. அதுதான் கவிதைங்கிறது. நெக்ஸ்ட் ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன் நானு. அன்பின் தளர்வு. வளர்ந்து விடுவான் என்று அளவிற்கு பொருந்தாத உடையை எடுத்து செல்லும் தகப்பனாய் என் நேசத்திற்குள் உன்னை பொருத்தி பார்க்கிறேன். முற்றிலும் பொருந்தாத அதன் தளர்வு உனக்கு எப்படியோ எனக்கு ஆசுவாசத்தையே தருகிறது. அன்பிற்கு பொருத்தமாய் மெல்லமாய் வளர்ந்து கொள். இதுவும் அந்த மாதிரிதான். நான் சுத்தி ஹார்ட் போட்டு வச்சிருக்கிறதுல இதுவும் ஒண்ணு. வளர்ந்து விடுவான் என்று நான் சின்ன வயசுல இருக்கப்போ அப்பா பெரிய சட்டை எடுத்துட்டு வருவாங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு ஒரு கவிதையில எழுத முடியுமாங்கிறதே எனக்கு அப்பதான் தோணுச்சு. எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு கவிதையில கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. பெரிய சட்டை நமக்கு எடுத்துட்டு வருவாங்கல்ல, கொஞ்சம் வளர்ந்துருவான் வளர்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சட்டை எடுத்துட்டு வருவாங்களா, அதுதான். வளர்ந்து விடுவான் என்று அளவிற்கு பொருந்தாத உடையை எடுத்து செல்லும் தகப்பனாய் அந்த நீ இப்போ வந்து நீ கொஞ்சம் சின்ன பையனாதான் இருக்க, ஆனா நீ எனக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருவ அப்படிங்கறதுக்காக நான் உனக்கு பெரிய நேசத்தை காட்டுறேன்
அப்படி சொல்றாங்க. என் நேசத்திற்குள் உன்னை பொருத்தி பார்க்கிறேன். அந்த நான் பேச்சிருக்க பெரிய அளவிலான நேசத்திற்குள்ள உன்னை பொருத்தி பார்க்கிறேன். முற்றிலும் பொருந்தாத அத தளர்வு. ஏன்னா நீ குட்டி குழந்தைக்கு பெரிய சட்டை போட்ட மாதிரி நீ சின்ன அன்ப உன்ட்ட அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு அன்பு இருக்கு. நான் ஆனா உனக்கு ஒரு பெரிய நேசத்தையே காட்டுறேன். அது உனக்கு எப்படியோ எனக்கு ஆசுவாசத்தை தெரிகிறது. அப்பாக்கு எப்படி இருக்கும்? ஓகே அவன் வளர்ந்துருவான். பெரிய பெரிய பையனான சரியா போயிரும் அப்படின்னு நினைப்பாங்களா? அந்த மாதிரி நானும் நீ வளர்ந்துருவ அதுக்கு தகுந்த மாதிரி. என் நேசம் பெருசுதான். நீயும் அந்த நேசத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துக்குவ. அப்படிங்கிற ஆசுவாசத்தை தான் எனக்கு தருது. அன்பிற்கு பொருத்தமாய் மெல்லமாய் வளர்ந்து கொள். என்னோட அன்பிற்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது நம்ம நமக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணி என்ன இப்ப எல்லாம் ஏதோ லவ் எல்லாம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டாங்க. நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஆனா இவங்க பாருங்களேன், என் அளவுக்கு நீ அன்பு காட்டலங்கிறத எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ வளர்ந்துப்ப. நான் ஒரு பெரிய சட்டை அப்பா வாங்கிட்டு வர மாதிரி நான் உனக்கு இந்த அன்பை தரேன். நீ எப்படி கொஞ்ச நாள் ஆனா வளர்ந்துப்ப. அந்த மாதிரி எப்படி தோணுதுங்கிறதே பா அப்படி இருக்கு. ஓகே, நான் இன்னும் நிறைய வச்சிருக்கேன். டைம் இருந்தா நான் அப்புறமா சொல்றேன். வேற யாராவது பேசுறதுன்னா பேசலாம். வாவ், சூப்பரா இருந்துச்சு. செம்மையா பேசுனீங்க. செம்மையா பேசுனீங்க. தேங்க்யூ. இன்னும் வேற யாராவது ஏதாவது கவிதை படிச்சு புரியல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை புரிஞ்சதுதான் நான் சொல்றேன். எனக்கு எப்படி புரிஞ்சதோ அதை நான் சொல்றேன். அண்ட் ரஷீத் வந்து கீழே போட்டுனா நீங்க நிறைய கவிதை காம்படிஷன்லாம் சேர்ந்து நிறைய பிரைசஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ. பட் ஆனா அவ்வளவு பெருசா எதுவும் பண்ணல. ஆனா ஸ்டில் ஏதோ சும்மா அப்பப்போ ரேண்டமா ஏதாவது எழுதிட்டு. நைஸ் டு ஹியர் தட். தேங்க்யூ. இங்கிலீஷ் போயிட்டியா? அனிதா உங்க இன்ஸ்டா சாரி சித்ரா, நீங்க கேளுங்க. நீங்க ஏதோ கேட்க வந்தீங்களே. இல்ல சாரி. இல்ல அவங்களோட இன்ஸ்டா ஐடி என்னன்னு கேட்டேன். அக்கா நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொக்க கவிதை சொல்லிட்டு ஒரு ஐடி. ஓ ஓகே அது நீங்க தானா? ஓகே ஃபைன் ஓகே. ஓகேக்கா. ஓகேடா. ஓகே அர்ஜுன் ஓகே. யா ஷூர். ஸோ நான் படிச்சது வந்து டீச்சிங் தான். இங்கிலீஷ் போயம் புக் போன மந்த் செலக்ட் பண்ணது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரணீதா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் நான் இன்னும் அது படிக்கல, தமிழ் போயம் அது புக் படிக்கல. பட் ஸ்டில் நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. தேங்க்யூ. ஸோ கம்மிங் டு டீச்சிங் வந்து காம்ப்ளெக்ஸ் தான், சென்சிட்டிவ், அப்புறம் வந்து ரொம்ப ராவான ஒரு ரைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். It speaks about pain, heartbreak, love, lust, letting go, இப்படி எல்லா எமோஷன்ஸுமே அதில் இருக்கு. அப்புறம் வந்து இது எப்படி இந்த டீச்சிங் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, லைக் இப்போ நம்ம நிறைய மூவிஸ் பார்ப்போம் இல்லைங்களா. சில மூவிஸ் வந்து சும்மா ஃபன்னாக போகும், சில மூவிஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். பட் சிலது வந்துட்டு ரொம்ப ராவாக எடுத்துட்டு அவங்க வந்து இந்த பெரிய பெரிய மூவி ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் அனுப்பி அவார்ட் வாங்குவாங்க. ஸோ அந்த அவார்டு வாங்கின மூவிஸ் வந்துட்டு நமக்கு தெரியுமா, எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. பட் அங்கே போய் அது அவார்டு வாங்கிட்டு இப்போ கேன்ஸில் நடக்கிற அந்த ஃபெஸ்டிவல்லாம் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீவிசிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக தான் எனக்கு வந்து டீச்சிங் தோணுச்சு. டீச்சிங்கோட தீம் வந்து சேடு தான், பட் ஓவராலாக சேடு தான். பட் ஆனால் அங்கங்கே வந்துட்டு அது மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். நான் ஒன்று நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன் மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் கடைசியில் வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியான பேஜஸ், பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருந்துச்சு, 70 பேஜஸ் எனக்கு தான் நினைக்கிறேன். ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து சசி தரூர் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த புக்கோட அட்டையிலேயே வந்துட்டு அவரோட ரிவ்யூ வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ சசி தரூர் வந்து ரிவ்யூ போட்டிருக்காரு.
அவரோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் 1, 2 டைம் அவர் பேசுறது கேட்டிருக்கேன். அப்புறம் நான் ஒரு டைம் வந்து ஒரு ஓல்டு ரிட்டயர்ட் ஏர்ஃபோர்ஸ் பர்சனை மீட் பண்ணி அவர் கூட பேசுறப்போ, அவர் சசி தரூர் எழுதின புக் பத்தி ஒரு ரொம்ப காஸ்ட்லியான புக், அதோட பேர் மறந்துட்டு அவர் சொன்னாரு. நானும் படிக்கணும்னு தான் நினைச்சேன், பட் அது பேர் மறந்துட்டேன். பட் அவர் அந்த புக் பத்தி ரொம்ப நேரம் பேசினாரு. அவரு எப்படியெல்லாம் யோசிச்சு அதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை பத்தி ரொம்ப நேரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அப்பதான் வந்துட்டு ஓகே அவர் எந்த மாதிரி ஒரு திங்கிங்ல எழுதியிருப்பாரு அந்த புக்கை, அவர் என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அந்த திங்கிங் வைஸ் அப்படிங்கறது அப்பதான் நான் யோசிச்சேன். ஸோ இந்த புக் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுவுமே ஒரு ரீசன். டீத்திங் மேகாராவ் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு அவரோட ரிவ்யூ தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. இஸ் அ காங்கிரஸ் மேன், பாலிடிக்ஸ்ல இருக்காரு. ஸோ யா, ஸோ புக்ல இருக்கிறத பத்தி சொல்லணும் அப்படின்னா மெட்டாஃபர்ஸ் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் கம்பேர் பண்றதுக்கு ஒரு விஷயத்த வந்துட்டு இன்னொரு விஷயம் கூட கம்பேர் பண்ணி எழுதுறது. லைக் பிரணீதா சொன்ன மாதிரி இப்படிலாம் எழுதினா தானே கவிதை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இதுலயும் வந்து சில லைன்ஸ் எல்லாமே அப்படிதான் தோணுச்சு. ஓ இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் எழுதினா தானே கவிதை, நம்ம சும்மா சொல்லிட்டு போறோம். நம்ம நார்மலா அது என்ன சொல்றது, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி சொன்னாதான் கவிதைங்கிறது கரெக்ட் தான். ஸோ மெட்டாஃபர் ஸ்டார்டிங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஏன் வந்து எனக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு ஆத்தர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. பிகாஸ் வந்து நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட யாராச்சும் கேள்வி கேட்குறாங்க, ஏன் வந்து நீ இந்த மீட் ஜாயின் பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்றோம். எப்பவுமே ஒரு ரீசன் கொடுக்கறதுக்கு இல்லை வந்துட்டு இதனாலதான் இது அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து பிகாஸ் அப்படின்ட்டு. பட் என் லைஃபே வந்து நிறைய பிகாஸ்ல தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் சில பேஜஸ் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். பேஜ் நம்பர் 10, 13, 16, 31 அந்த மாதிரி கொஞ்சம் பேஜஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ யா, பேஜ் நம்பர் 10ல வந்துட்டு ராஜா ரவிவர்மா அவரை பத்தி இல்ல, அவருடைய மாஸ்டர் பீஸ், அவருடைய ஆர்ட், அந்த ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கம்பேர் பண்றாங்க ஆத்தர். ஸோ எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த பேஜ்ல வந்து எதை பத்தி சொல்றாங்கன்னா புரோக்கன்னஸ் பத்தி சொல்றாங்க. லைக் வந்து இந்த வி ரொமான்டிசைஸ் புரோக்கன்னஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிகாஸ் வி ஸ்டில் வாண்ட் டு ஃபீல் பியூட்டிஃபுல். அதாவது முடிஞ்சு போன ஒரு பிரேக்கப்பா இருக்கட்டும், இல்லை முடிஞ்சு போன ஏதாச்சும் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்துட்டு நம்ம திரும்ப யோசிச்சு அந்த புரோக்கன்னஸ்லயே இருப்போம். ஏன்னா வி வாண்ட் டு ஃபீல் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம வந்து இந்த போயம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. மேகா வந்து ராஜா ரவிவர்மாவோட அந்த மாஸ்டர் பீஸை வந்து பீட் பண்ணிரும், அதே பீட் பண்ணிரும், ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த புரோக்கன்னஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு தேவை வந்து அந்த புரோக்கன்னஸ் இல்லை, அப்போ வந்து பிரேவரி தான் தேவை, அதுதான் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 10ல நோட் பண்ணி வச்சது. அப்புறம் வந்து 13, பேஜ் நம்பர் 13ல வந்துட்டு they laughed at my braces அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க பாட்டி கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கூல்ல எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னோட பிரேசஸ் பார்த்து சிரிக்கிறாங்க, என்னோட ஸ்பெக்ஸ், அப்புறம் வந்து நான் வந்து சின்னதா குட்டியா இருக்கேன், ஸ்மாலா இருக்கேன், அப்புறம் வந்துட்டு நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன், they said I will never get anywhere அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பாட்டி சொல்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாட்டி ஒரு கவுண்டர் பாயிண்ட் மாதிரி ஒன்று சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாட்டி ஒரு கவுண்டர் பாயிண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த புக் படிச்சாலோ இல்லை நீங்க எல்லாமே இனிமேல் படிக்க போறீங்கன்னு பிளான் பண்ணா பேஜ் நம்பர் 13 வந்து படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டி சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே. அப்புறம் வந்து பேஜ் நம்பர் 16ல நோட் பண்ணி வச்சிருந்தேன், டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு. நான் வேணா அந்த 2 லைன் மட்டும் படிக்கிறேன். So don't blame yourself for being a gorgeous Sunday afternoon someone did not want to spend. Your light is powerful enough to see through curtains and wake anyone up. And he is a fool for wanting to stay indoors. அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு சில பேஜஸ் வந்து. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் நான் நோட் பண்ணி வச்சது வந்துட்டு இதுதான். ஸோ அது படித்த போதே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். அகெயின் இங்கே வந்துட்டு சொல்கிற ஒரு ஷியோர் பிரணீதா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேயுமே சொல்கிறது வந்துட்டு நம்ம அந்த தமிழ் புக்கில் இப்போ பிரணீதா சொன்ன மாதிரி லவ் பிரேக்கப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் அந்த டாபிக் பற்றிலாம் சொல்லும்போது இங்கே வந்து சொல்கிறாங்க, நீ வந்து உன்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருப்ப,
ஆனா உனக்கு தெரியல, நீ வந்து ஒரு கார்ஜியஸான சண்டே ஆஃப்டர்நூன் someone did not want to spend your time with. நீ வந்து அதை யோசிச்சுட்டு நீ வந்து broke-ஆ இருப்ப. பட் நீ வந்து பவர்ஃபுல், நீ வந்துட்டு எப்படியான ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றதா வந்துட்டு அந்த லைன், அந்த ஒரு சின்ன பேஜ்ல சொல்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேஜ் 31 நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, டிஃப்ரென்சஸ், லவ்ல வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, ஷீ இஸ் ஃப்ரம் கேரளா, ஷீ இஸ் ட்ராவலிங் பிட்வீன் மும்பை அண்ட் கேரளா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லைன்ஸ்ல இருந்து எனக்கு புரிய வந்தது வந்து த ஹூம், யார் வந்து ஆத்தரை லவ் பண்றாங்களோ தே ஆர் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஆத்தர் வந்து கடைசியாக சொல்றாங்க, ஐ லைக் தி டிஃப்ரென்சஸ், ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. லவ்ல வேணா சப்டைட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு பேஜ் தான் அது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே தாண்டி டிப்ரெஷன் பத்தி எழுதியிருப்பாங்க. டிப்ரெஷன்ல இருந்து அவங்க தெரப்பி போயிட்டு வந்ததை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம். நீ எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டா உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, அம்மா கிட்ட சொல்லணும், உங்ககிட்ட சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் கிளாஸ்ல இருந்து அம்மா வந்து கேக்குறாங்க, சரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து லைக் ஐம் ட்ராப்ட் இன் அ சிங்கிங் கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு. அப்ப அம்மா திரும்ப கேக்குறாங்க, ஓகே நீ வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பேஜ் அப்படிதான் எண்ட் ஆகுது. அது நல்லா இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். ஸோ இந்த இதையும் தாண்டி அம்மாவோட டிப்ரெஷன் பத்தி ஒரு இடத்துல சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு லைக் இங்க சில பேர் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஓல்டர் பீப்புள் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம அம்மாக்கள் வந்துட்டு லைக் அவங்களோட ஒரு ரொட்டீன் அப்படின்னா கிச்சனுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும். ஸோ அதுல வந்து அவங்களுடைய சோகம், அவங்க அப்பப்போ வந்துட்டு அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே போயிடுவாங்க. அவங்களோட கவலைகள்லாம் அவங்க சமைக்கும் போதே நம்ம வந்து கிச்சன் பக்கத்துல போய் நின்றாலே வந்துட்டு அவங்க ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், யூஸ்வலி நடக்கிறதா. ஸோ அம்மாவோட டிப்ரெஷன் எப்படி இருக்கும், நான் வந்துட்டு ஒரு மாசம் ஃபுல்லா நீல்கிரி டீ தான் வந்து என்னோட கம்பேனியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோப்பிங் மெக்கானிசம் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு யுவர் மதர்ஸ் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ற ஒரு பேஜ், ஒரு 2 பேஜ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு எப்படி அதெல்லாம் கோப் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து இந்த தெரப்பி போறோம், இல்லை வந்து நம்ம வந்து வேற ஏதாச்சும் வந்துட்டு கோப்பிங் மெக்கானிசம் பண்றோம். பட் அவங்க வந்துட்டு அதை தாண்டி எப்படி பண்றாங்க அப்படிங்கறத அங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் வந்துட்டு லைக் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, டிப்ரெஷன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு இல்லை வந்து டிப்ரெஷன் வராம இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலே அது உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது படிச்சும் போது எனக்கு அதுதான் கனெக்ட் ஆச்சு. ஒரு ரொட்டீன் இருக்கும்போது லைக் அட்லீஸ்ட் வில் புஷ் ஆர் செல்ஃப் டு டூ சம்திங். பட் எனக்கு புரியுது, டிப்ரெஷன் வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வி டோன்ட் ஃபீல் லைக் டூ எனிதிங் டு கெட் அப் ஃப்ரம் அவர் பெட். பட் ஸ்டில் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகாம இருக்கிறதுக்கே ஒரு ரொட்டீன் இருந்தால் லைஃப்ல வந்து எவ்வளோ பெட்டரா இருக்கும். இல்லை வந்து மீண்டு வர்றவங்க கிட்ட வந்துட்டு அவங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ண சொல்றது வந்து ஒரு ரொட்டீனுக்கு பேக் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் இது படிக்கும்போது அந்த வீடியோ பார்த்துதான் கனெக்ட் ஆச்சு. அப்புறம் வந்து இதெல்லாம் தான் நான் நோட் பண்ணி வச்ச கொஞ்சம் பேஜஸ். பட் அதை தாண்டி நிறைய ராவான நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க பேசியிருப்பாங்க. சரியா, நான் அப்படிதான் பார்க்கறேன். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் புக்ஸ். இதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. அண்ட் ஐ லவ் ரீடிங் திஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ அர்ஜுன். இன்னைக்கு பேசுற 2 பேருமே ரொம்ப அழகா பேசுறீங்க. தேங்க்யூ. கீர்த்து ஓகே மட்டும் ஓகே, நீங்க பேசுங்க. நீங்க பேசுறதுக்கு அப்புறம் கீர்த்து பேசுவாங்க. இல்ல ராங்கா பிரஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். கீர்த்து ஓகே. ஹலோ, இந்த வாய்ஸ் ஓகேவா இல்ல இப்போ ஓகேவா? பெட்டரா இருக்கா? ஓகேதான் ஓகேதான் ஓகேதான். ஓகே. ஸோ நான் வந்து எனக்கு கவிதை புக் வந்து நான் நிறைய படிச்சது இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஒரே ஒரு புக் தான் படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி அவளும் அவனும்னு சொல்லிட்டு பிரதீக்ஷான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் புக் அதுதான். பட் வந்து எனக்கு அது படிக்கிறப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அந்த புக்கு நேம் வந்து அவளும் அவனும் சமுதாயமும் சாயமும் சொல்லிட்டு. அது அவங்களோட செகண்ட் புக்கா தெரியல. ஓகே சாரி. அப்படின்னா அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஈஸியா புரிஞ்சுது.
பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. லைக் கவிதை வந்து அது அவ்வளவா படிச்சது இல்ல. ஸோ அதனால எனக்கு நிறைய புரியல. பிரதீக்ஷா சொன்னப்பதான் வந்து நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சிம்பிள் தமிழ்ல இருக்கு. தமிழ்லயே சிம்பிள் தமிழ்ங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சாரி கைஸ், நான் ரொம்ப தமிழ் மேல பற்று இருக்கீங்க. யாராவது இருந்தா என்ன திட்டாதீங்க. ஸோ நான் எனக்கு புரிஞ்ச இதுல இருக்கிறத மட்டும் தான் நான் நோட் பண்ணி வச்சேன். ஸோ அந்த கவிதையெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பாக்டா பிடிச்சதை மட்டும் நான் சொல்றேன். கடைசி பிம்பம்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருந்தது. இனி சந்திக்கவே சாத்தியங்கள் இல்லை என்ற நிலையில் பிரிய மனமற்ற இருவர் விடை பெற்று போகையில் கண்களுக்குள் அடைபட்டு போன அந்த கடைசி பிம்பத்திற்கு மூப்பில்லை, பிணி இல்லை, இறப்பென்பதே இல்லை. ஸோ அவங்கள எப்படி சொல்றது, ஒரு குட் நோட்டோடயோ ஒரு பேட் நோட்டோடயோ, பட் நம்ம அவங்கள அதுக்கப்புறம் பார்க்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்கள பார்த்த அந்த செகண்ட் நம்ம மைண்ட்ல எப்படி ரிஜிஸ்டர் ஆயிருக்கும்ல, அது எப்பவுமே அது அதே மாதிரியே போட்டோ பிடிச்ச மாதிரி அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஏஜ் ஆகாது, எதுவுமே ஆகாது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க அந்த சொல்லியிருந்த விதம். அந்த ஒரு பாயிண்ட கூட கவிதையா எழுதியிருந்தது நல்லா இருந்துச்சு. அது டைட்டில் கூட கடைசி பிம்பம்னு சொல்லிட்டு நல்லா வச்சிருந்தாங்க. ஓ, அதுக்கப்புறம் மீதமுள்ள நம்பிக்கை. ஸோ இந்த லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை வரப்பையும் அந்த அந்த டைட்டிலே நமக்கு வந்து சொல்லிடும். அந்த மீதம் இன்னும் இந்த லைஃப்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதை பத்தி தான் அந்த கவிதையிலே சொல்லியிருக்காங்க. இன்னும் மனிதர்களை நான் நம்புகிறேன். சாலை விபத்தொன்றில் நினைவிழந்த போது என் மார்பல்திய கைகள் தற்செயல். காய்கறி கடையில் கிழித்த ரூபாய் நோட்டு மீதம் பெற்றது எதேச்சை. எப்படியாவது தந்து விடுகிறேன் என்று சொல்கிறவர்களை நம்பாமல் இருக்க முடியவில்லை. ஆற்றாத துயரொன்றின் போது துணை இருக்க எவருமின்றி தன்னந்தனியே நிறுத்தப்பட்டது அவரவர் சூழ்நிலை. பகிர மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையில் ரகசியம் பகிர்கிறேன். எனது அலைபேசி எண் ஏதாவது ஒரு பெயர் தெரியாத ஊரின் கழிப்பறையில் எழுதப்பட்டிருக்கலாம். என் புகைப்படம் ஆபாச தனமொன்றில் அலைந்து கொண்டிருக்கலாம். நான் மனிதர்களை நம்புகிறவள். ஸோ இன்னும் இந்த வேர்ல்டுல வந்து நம்பிக்கை இருக்கு. நம்ம மனுஷங்களை நம்புறதுக்கு ஒரு ரீசன் நம்ம கிட்ட எப்படி கண்டிப்பா ஒரு சின்ன நம்பிக்கை எப்பயுமே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடான ஒரு கவிதையை தான் நான் ஃபீல் பண்ணேன் இத. ஸோ ஒரு டைமும் நம்ம ஏதோ ஒரு லோ பாயிண்ட்ல இருந்து மேல வர்றதுக்கு நம்ம எதையோ ஒண்ணு புடிச்சு வந்துதான் ஆகும். ஸோ அப்பெல்லாம் நமக்கு இது ஓகே, இது தோணும். இந்த மாதிரி பாயிண்ட்ல எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு இதை படிக்கிறப்போ. இன்னும் 2 கவிதை இருக்கு. ஸோ அதுவும் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளவா வந்து எனக்கு இதுல புரியல. நிறைய கவிதைகள் வந்து மீனிங் புரியல. அதுக்கப்புறம் லைக் அவங்க சொன்ன மாதிரி இந்த கவிதை வந்து ஒரு சில வார்த்தை புரியாதனால புரியலன்னு சொல்ல முடியாது. அவங்க சொன்ன மாதிரி இன்னும் படிச்சு படிச்சு பழகுனாதான் அந்த கவிதை படிக்கும் போது அதுக்கான அந்த சுவாரஸ்யத்தோட நல்லா இருக்கும்னு தோணுச்சு. திரும்ப இன்னும் ரிப்பீட்டடா இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் படிக்கிறப்போ எனக்கும் அந்த ஹேபிட் வந்துரும்னு நினைக்கிறேன். இதுல கடவுள்னு ஒரு கவிதை. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவள் கனவில் வளர்க்கும் பூச்செடிகளுக்கு நீரூற்றி கொண்டிருக்கும் போது பதறி விழுகும்படி படுக்கை நினைக்கும் குழந்தைக்கு கடவுள் என்று பெயர். ஸோ இதை அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, வாடகை வீட்டுல இருக்கவங்க வந்து ஒரு ஒரு எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கும் எவ்வளவு யோசிப்பாங்கங்கிறத என்னால ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. பிகாஸ் நான் இன்னும் ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். ஸோ அது ஒரு ஓன் ஹவுஸ்ன்னு சொல்றப்போ அது ரொம்ப பெரிய ஒரு எமோஷனல் கனெக்ட். ஸோ அவங்க அந்த வாடகை வீட்டுல இருக்க ஒருத்தங்களுக்கு வந்து அந்த கனவு வர்றத பூச்செடி வச்சு வளர்த்தணும் செய்யணுங்கிறதுலாம் ரொம்ப ஒரு ரொம்ப ட்ரீம். அது சின்ன விஷயமா இருக்கலாம், பட் அதுக்கு கூட நமக்கு பர்மிஷன் வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாய் வளர்க்கறதுல இருந்து ஸோ எல்லாமே ஸோ அந்த 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 விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அவங்க அழகா அதை எழுதியிருந்தாங்க. அதுல இருந்து வேக்கப் ஆகி ரியாலிட்டிக்கு வர 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 பண்ணக்கூடிய அந்த குழந்தைதான் வந்து கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அடுத்து அன்பின் முட்டாள்னு சொல்லிட்டு, காயப்படுத்தி விடக் கூடாதென்று கவனமாய் தேர்ந்தெடுத்து கோர்த்த சொற்களால் பிரிவிற்கு மிக நீண்டதொரு விளக்கமாய் தருகிறாய். இப்படித்தான் சுருக்கி கொண்டு சாரி, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். எனக்கு வந்து படிக்க இதா வரல. சோ உங்களை வந்து காயப்படுத்திடக் கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவனமா வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போறப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வந்து சொல்றாங்க.
ஸோ அது எப்படி பிரியதான் போறோம். அப்ப நம்ம என்ன மாதிரி சாஃப்டான வேர்ட்ஸ வந்து சொன்னாலும் அது கஷ்டமா தான் இருக்க போகுது. ஸோ அத வந்து எது கூட அவங்க கம்பேர் பண்றாங்கன்னா, இப்படிதான் சுருக்கிட்டு சாகுறவங்களும் கயிற்றின் அழுத்தம் வலிக்க கூடாதுன்னு கவனமா கயிற்றின் மீது துணி சுற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்ட்டு. ஸோ எப்படியும் பெயின் தான். பட் அப்பயும் பெயின் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாரி சொல்ற அந்த அந்த உவகை வந்து செட் ஆனது நல்லா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ கவிதை படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் குடுத்ததுக்கு தேங்க் யூ. நானும் இந்த புக்க தொடவே இல்ல. லாஸ்ட் 2 டேஸா தான் படிச்சேன். ஸோ அரௌண்ட் ஒரு 50 பேஜஸ் முடிச்சிருக்கேன் பிடிஎஃப்ல. ஸோ ஐ கெஸ் அரௌண்ட் 100 பேஜஸ் வந்திருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் இந்த ஜர்னல் எடுத்து. தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் டைம் நாம படிச்ச போயட்ரி வந்துட்டு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. லாஸ்ட் இயர் வந்துட்டு நீரால் ஆனதுன்னு சொல்லிட்டு மனுஷபுத்திரன் சாரோட ஒரு புக்கும், அதுக்கப்புறம் எஸ்டர்டே ஐ வாஸ் த மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்குமே படிச்சோம். ரெண்டுமே வந்து இட் ஹாஸ் கிவன் அஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல்ல வந்து ரெண்டுமே இருந்தது. ஆனா இந்த தடவை படிச்ச போயட்ரி புக் இப்போ ஆக்சுவலி உண்மை சொன்னா இங்கிலீஷ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தமிழ் வந்துட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் சொன்ன மாதிரி எனக்கு அப்படி மேபி நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது பிடிஎஃப்ல தானே இருக்கு, அப்படியே படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சனாலே என்னமோ என்னால நிறைய கவிதைகள் உள்வாங்கிக்க முடியல. ஆனா இந்த தடவை தேங்க் காட் 2 புக்குமே ஒரே ஒரு கருத்தை மையப்படுத்தி தான் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்க தமிழோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நீங்க சொல்லதான் எனக்கு வந்து அது இங்கிலீஷ் கூட கார்லேட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இந்த டைம் வந்து தேங்க் காட் 2 புக்குமே ஒரே ஜேர்னல்ல போயிருக்கு, ஒரே விஷயத்த டீல் பண்ணிருக்கு அப்படிங்கிறப்ப நல்லா இருக்கு. அண்ட் மோரலெஸ் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க 3 பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது உங்க கேட்கறதுக்கு. பிடிஎஃப் இல்லாம புக்கா படிச்சிருந்தா நான் கூட இன்னும் ரொம்ப உள்வாங்கி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் சரி கவிதை தானே அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பிடிஎஃப்ல படிச்சேன். அதுவே ஒரு பெரிய ரீசனா போச்சு இது புரிஞ்சுக்க முடியாம போறதுக்கு. ஒரே ஒரு செகண்ட் எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது. சோ இது வரைக்கும் பேசின எல்லாருமே நிஜமாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசிட்டு இருக்கீங்க. சாரி கேட்டு நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்றேன். இல்ல ஒண்ணும் இல்ல, புக்ல படிச்சிருந்தா இன்னும் பெட்டரா புரிஞ்சிருக்கும்னு தான் நானும் ஷேர் பண்ணேன். நீங்க இந்த உள்வாங்கி படிக்க முடியலன்னு சொன்னீங்களா, சோ நான் அதே தான் நானும் இப்போ ஃபீல் பண்ணேன். சேம் புக்கா படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். சேம். நான் என்ன திங்க் பண்ணிட்டேன்னா, ஆக்சுவலி புக்கே வாங்கக்கூடாது கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லிட்டு இருந்தனால, சரி இந்த புக் ரேட்லாம் கம்மியா தான் இருந்தது. பட் எனக்கு வந்து அந்த ஒரு தாட்ல இருந்தனால சரி ஓகே பிடிஎஃப்ல நம்ம போறப்ப வரப்ப அப்படி இப்படி உட்கார்ந்தோம்னா படிச்சனால இந்த விளையாட்டு போக்க படிச்சனால என்னமோ எனக்கு உள்வாங்க முடியல. இப்ப நீங்க எல்லாம் இவ்வளவு சொல்றத பாக்குறப்போ இவ்ளோ விஷயம் ஹிடனா இருக்கும் அப்படின்னு எனக்கு சீரியஸா தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. பிரணீதா நீங்க அதுவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசணுமா? பாருங்க இல்ல தெரியாம சோ நானும் இங்கிலீஷ் தான் படிச்சிருந்தேன். நான் அதுல ஒரு ஃபியூ லைன்ஸ் ஷேர் பண்றேன். சரி இந்த புக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சீதா வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, நானும் சீதாவும் வந்துட்டு லைக் கொலையுதிர் காலம் சுஜாதாவோட புக் படிச்சதான் மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம்.
நான் சோ இது அப்பல இதெல்லாம் இருந்து முடியுமா வந்துட்டு எல்லாத்தையும் அவங்க ஃப்ரீ பண்ணி தூக்கிட்டு பார்த்ததுமே ஷிபா யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ரா ட்ரை கொஞ்சம் திஸ் சார் புக் அப்படின்னு தான் தூக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டே போட்டாச்சு. ஏன்னா இருப்பாங்க. எங்க மேனேஜர் என்ன எனக்கு சொல்லிட்டாருன்னா 20 தூக்கிடுன்னு பெருசா சொல்லிட்டாரு. தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் நான் அதெல்லாம் எப்போ யார்ட்டும் கேட்கல, அவர் லோவா கேட்கும்போது ஃபீல் பார்த்துக்கலாம்னு ஆனாலும் சொல்லிட்டாரு. திரும்பி எடுத்து நான் தான் பார்ப்பேன். மாட்டணும் இதுல கேட்கும்போது எல்லாமே எதுக்கு இருக்கும். பிரச்சனை சொல்லிட்டு தான் நான் ஆல் கைண்ட் ஆஃப் தேடினதெல்லாம் எமோஷன்ஸ் அடிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு ஃப்ரீ பண்ணி அது இதுன்னு எடுத்து அந்த ஒருத்தவங்க டெஸ்க்டாப்ல வந்து நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சு, படி பண்ணி எல்லாத்தையும் டி சொல்றப்போ டிரைவ் மாத்திட்டு இட் வாஸ் லைக் ஓகே ஜி ஓகே சேவ் பண்றதெல்லாம் எனக்கு ஃபுல் அது ரொம்ப டிஜிட்டல்ல சேவ் தள்ளி பண்ணுங்க ஜி. போயிட்டே நிறைய இருந்தது. பேர் வந்து கடைசியா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நான் தான் ஓகே கிறிஸ்மஸ் ஓகே ஓகே ஒரு எனக்கு யாரும் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு நிறைய அந்த பேர் வந்து புக்கே அவங்க டெஸ்க்ல வச்சுட்டு வாங்கியே போயிடுறாங்க. கொடுத்துட்டாங்க. அது ஒரு 4 சோ ஜிபிக்கு இப்ப வருது. வேற வழி இல்லைன்னா நான் படிச்சுதான் ஆகணும். சோ அதுக்கு ஒரு சான்ஸ் தான் அப்புறம் ஐ எல்லாத்தையும் டேக்கிங் புக் ஐகான்ஸ்லாம் வரிசையா அரேஞ்ச் பண்ணேன், ஒதுக்கில வரிசையா போட்டேன். 2024. மன்னிச்சிருங்க. ஓகே ஜி. ஓகே சோ ஜோக்ஸ் இப்போ அபார்ட், நான் இப்போதைக்கு வந்து சும்மா எல்லா தான் ரிவீட் சொன்னேன். வெர்ஷனும் உள்ள அதையும் இருக்கு, ஒரு இதா ஆப்ஷனா வச்சிருக்கேன். 25 பட் தவிர. எல்லாருமே அன்பார்ச்சுனேட்லி அதுதான் ஓட் பண்ணீங்க. சோ அதனால தான் 2021 அந்த மட்டும் புக் போடல, வந்தது. மற்றபடி எல்லாமே இருக்கு. அண்ட் யூஎஸ் ஸோ யூகே ரெண்டும் போட்டாச்சு. இது வந்து ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராமாவும் ஃபீல் ஓகே, பண்ணேன் அப்படின்னா, அது என்னாச்சுன்னு தெரியல. 3 இந்த months புக் 1 month அதுக்கப்புறம் எடுத்ததுமே எதுவும் ஃபர்ஸ்ட் பேசிக்கல. அவங்க கோ த்ரூ பண்ண நைட் உங்க எல்லா ஆள் வந்து விஷாலுக்கு ஒரு மெயில் போட்டாரு, லைக் எனக்கு வேணும்னு எல்லாரோட சொல்லிட்டு. லைஃப்லயுமே அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஆமா ஃபேஸ் அது இருக்கும். பண்ணிடுவாங்க, ஏதாவது ஆனா ஒரு பட் நாளைக்கு தான் ட்ராமாட்டிக் ஏதோ பண்ணுவாங்க. ஒரு பேட் ஃபேஸ்ல இருந்துட்டு தான் மோரலெஸ் சில பேருக்கு அது கொஞ்ச நாள் இருக்கும், சில பேருக்கு அது ரொம்ப நாள் நீடிச்சுட்டே இருக்கும். எப்ப நமக்கான குட் ஃபேஸ் வரும், எப்ப நமக்கான குட் ஃபேஸ் வரும்னு ஓகே. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் சர்டன் பீரியட் அடுத்த ஆஃப் 2 டைம் வாரத்துக்கு வந்து பேடா இருக்கும். அதுக்கப்புறம் சர்டன் நான் பீரியட் ஆஃப் வந்து டைம் பல முன்னாடி மாசத்துக்கு அப்புறம் நல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஷிஃப்ட் கெஞ்சி ஆகாது. கூத்தாடி வாங்கியிருக்கேன். பட் சிம்பிளா ஒருத்தவங்க 7 லைஃப் to நம்ம 5 எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே அதாவது எக்ஸ்ட்ரா அந்த 1 hour. இசிஜில வர மாதிரி தான். இட் லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். சோ நம்ம மோரலெஸ் எந்த 5னா விஷயத்த 5க்குலாம் வந்து அனுப்ப படிச்சோம்னாலும் மாட்டாங்க. அது பார்த்தோம்னாலுமே மேனேஜர் வர எல்லாருமே வரைக்கும் வந்து அப்படியே ஒரு ஓடிடணும், வந்துட்டா பிடிச்சி வச்சிருவாங்க. டவுன்ல இருந்து அப்படியே வந்து அப்க்கு வந்திருப்பாங்க. சோ இதோட கான்செப்ட்ல தான் நம்மளோட லைஃபே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. சரி ஸோ ஓகே ஓகே. மோரலெஸ் தமிழ்ல நீங்க சொன்ன பாதி விஷயம் வந்து இதுலயுமே வந்து இன்டர்கார்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்துட்டு ஒரு சில விஷயம் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச லைன்ஸ். இது எதனால எனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு தெரியல. பட் சம்வாட் இது வந்து என்னை வந்து ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆக வச்சது. டூன்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கும். ஒரே நிமிஷம் நான் தேடிக்கிறேன். ஸோ இதுல வந்து அந்த மேகாராவ் வந்துட்டு எனக்கு என்னமோ அவங்க அவங்க லைக் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லயும் அவங்க பட்டது எல்லாத்தையுமே அப்படியே எழுதுற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து அர்ஜுன் சொன்ன அந்த பாட்டி கிட்ட வந்து அந்த சின்ன பொண்ணு சொல்வா, அவளை ரொம்ப இதா ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் பேசிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த பாட்டி ஒரு 2-3 விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து ஐ ஹவ் சீன் தட் மேகாராவ் அந்த ஒரு கேரக்டர் தான் இது எல்லாமே அவங்களோட லைஃப்ல கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ அதை வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த டூ அப்படிங்கிற போயம் வந்து எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது பெரிய போயம். நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 லைனும் லாஸ்ட் கொஞ்சம் லைன்ஸ் மட்டும் படிக்கிறேன். ஸோ every beautiful thing in the world came in twos, you said. A pair of wings, a pair of earrings, lovers. அப்புறம் லாஸ்ட் லைன் வரேன். It's almost a year since I let you go. You have surprised how far 2 legs can run, or how well a pair of lungs can breathe out toxic things. And I know you don't understand why I would rather be alone than be with you. But tonight, as I sat in my veranda staring at my own bruises, I wondered, maybe 2 is not for us, my love. Maybe 2 isn't always as beautiful as you think. After all, we should have known. Even handcuffs came in pairs. ஸோ இது ஒரு மாதிரி நல்லா இருந்தது இல்ல. லைக் எல்லா விஷயமே ஃபர்ஸ்ட் வரப்போ நமக்கு தெரியாது, அதுல டாக்ஸிசிட்டி இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியாது. பட் ஒன்ஸ் யூ நோ தட் தேர் ஆர் சோ மச் ஆஃப் டாக்ஸிசிட்டி இன் இட், அப்படி இருந்தும் கூட அவளால வந்து லைக் எப்படி சொல்றது, அதை விட்டே கொடுக்க முடியல. மேபி 2 is not for us, my love. Maybe 2 isn't always as beautiful as you think. After all, we should have known. Even handcuffs come in pairs. ஸோ அது எனக்கு ரொம்ப அந்த முடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹேண்ட்கப்ஸ் கூட அந்த மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் வந்துட்டு இன்னொரு அவ வந்து இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் எதனால பிடிச்சதுன்னா மேபி அது அவங்க போனதா இருக்கலாம், அந்த அவ மேபி இருந்த விதமா இருக்கலாம். ஸோ there is only one when your whole life flashes before your eyes. And it's when you are dying. So இது கரெக்ட் இல்ல? There is only once when your whole life flashes before your eyes and it's when you are dying. So நமக்கு எல்லா விஷயமுமே நம்ம லைஃப்ல நடந்ததை வந்து ரெகுலராலாம் நம்ம ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருக்க மாட்டோம்.
ஸோ ஒன்ஸ் அந்த அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் நமக்கு ஃபீல் ஆகுறப்போ அரல்ஸ் ரொம்ப இப்போ ஒரு ரொம்ப சேடான ஃபேஸ்ல ஒருத்தவங்க இருந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க லைஃப்ல திடீர்னு எல்லாமே ஒரு மிராக்கலா ஹாப்பியா நடக்கிறப்போ அந்த சேடான விஷயத்த அவங்க கண்டிப்பா கம்பேர் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு இப்படி ஒரு லட்டு மாதிரி ஒரு அல்வா மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த இதை எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் சாங்னு ஒரு போயட்ரி இருக்கும். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். இதுல நிறைய லைன்ஸ் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது. பட் மோரல்லஸ் இந்த போயம் ரொம்ப ரொம்ப சின்னதான். கவர் பண்ணணும்னா நம்ம எல்லாமே கவர் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் வந்து ஸ்டார்டிங் முக்காவாசி அர்ஜுன் சொன்னனால நான் வந்து அந்த பின்னாடி அந்த டிப்ரெஷன் ஃபேஸ்ல அவ இருந்தப்போ எழுதின திங்ஸ் வந்து நான் ஒரு செலக்டிவா சூஸ் பண்ணி வச்சதுல நான் சொல்றேன். ப்ரொடெஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு ஒண்ணு. அதுல வந்து கால் மீ ப்ரொடெஸ்ட் சாங்ஸ் இன் பர்னிங் சிட்டிஸ், call me a mob's victory march before its leader is shot, call me war graffiti from the enemy's blood, but do not call me as a victim. ஸோ இது வந்து எனக்கு மல்டிபிள் விதமா வந்து என்னால வந்து இதை எடுத்துக்க முடிஞ்சது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் கரெக்டா இந்த புக் படிச்சுட்டு இருக்கப்பதான் ஹீராமண்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எவ்வளவு பேர் ஹீராமண்டி கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு தெரியல. பட் என்னால வந்து இந்த இந்த இடத்துல வந்து சம்வாட் எனக்கு அங்கங்க கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. பிகாஸ் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு தே ஆர் இமிடியட்லி ஸ்டார்டட் ஜட்ஜிங். எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீராமண்டியோட ஸ்டோரியே வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூஷனல் பேசிஸான ஒர்க், அதாவது நவாப் பீரியட்ல வந்து அந்த மாதிரி இருந்து வந்ததா சொல்லி அப்படி அந்த ஒரு ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்திருப்பாங்க. பட் எல்லாமே பண்ணிட்டு லாஸ்டா வந்து அந்த நவாப்ஸ் ஆகட்டும் அந்த பிரிட்டிஷ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு அந்த பொண்ணுங்களை தான் பிளேம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க விக்டிமா இருக்கணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் அந்த காலத்துல வந்து தேர் ஆர் நோ ஆப்ஷன் தட் பீப்புள் ஷுட் ஹாவ் டு டூ தட் ஜாப் அப்படின்னு இருந்திருக்கு. அதை வந்து கட்டாயப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி கட்டாயப்படுத்தி வச்சிருக்கப்போ அவங்கள திருப்பியும் வந்து அது வந்து அப்ப ஒரு 1950s அவங்க விக்டிமா ஆக்குனாங்க. பட் சேம் அஸ் 2024 இப்ப இந்த 20th செஞ்சுரியிலுமே ஈவன் ஸ்டில் வந்துட்டு நம்மளதான் விக்டிம் ஆக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஜெண்டர் பேசிஸ்ல நான் சொல்லல. எந்த ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்திருந்தாலுமே அந்த தப்பு வந்து ஏன் நடந்திருக்கு, எதுக்காக நடந்திருக்குன்னு அதை போய் யாரும் பின்னாடி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் வரைக்குமே அந்த தைரியம் வந்து நம்மள நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தப்பு, அது வாட் எவர் இட் இஸ், மேலோ ஃபீமேலோ, உங்களோட ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் கிட்ட போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஸோ அவங்களே உங்களை ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கிறப்போ எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. பட் ஸ்டில் நம்ம நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ்ல இருந்து பிரேக் பண்ணி வெளியே வரணும் இன்னும் நான் நினைக்கிறேன். ஏன்னா காலங்காலமா வந்து யார் மேல அடி விழுகுதோ அவங்களே தான் விக்டிமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அடிக்கிறவங்க இன்னும் வரைக்குமே தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இந்த ஒரு ஸ்டேட் வந்து மாறணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது, அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பியர் பண்ண முடியாம நடக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்ட வந்து உங்களுக்கு இருக்க, அது ஃப்ரெண்டா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஈவன் உங்க பேரண்டா கூட இருக்கட்டும். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம அம்மாக்கே நிறைய ட்ராமாஸ் நடந்திருக்கும். அது வந்து அவங்களால வந்து நம்மளோட வயசை பார்த்து நிறைய டைம் சொல்லாம இருந்திருப்பாங்க. பட் இப்போ மேபி வி ஆல் ஆர் grown ups, ஒரு 25 above இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்களோட அந்த ட்ரஸ்ட்டை கொண்டு போய் கொடுங்க. அதனாலயாச்சும் நிறைய பேரை விக்டிம்ஸா ஆகாம கொஞ்சம் நம்ம வந்து காப்பாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தமிழ் போயட்ரி பத்தி எனக்கு இப்போதைக்கு அந்த பிகாஸ் நான் ரொம்ப உள்வாங்காதனால எனக்கு அது ஷேர் பண்ண நான் அது பண்ணல. பட் நான் ஒன்ஸ் படிச்சேன்னா கண்டிப்பா நான் எனக்கு தோன்ற விஷயத்த நான் கண்டிப்பா குரூப்ல ஷேர் பண்றேன். பட் டீச்சிங் படிச்சுட்டு எனக்கு இப்படிதான் இருந்தது, ஒரு மாதிரி மிக்ஸ்டு இமோஷன்ஸ்னே தான் சொல்லலாம். பிகாஸ் அதுதான் சொன்னேன் இல்லையா, அந்த பேட் ஃபேஸ்ல இருந்து குட் ஃபேஸ்க்கு வந்தவங்களால மட்டும் அது வந்து அது ரொம்ப உள்வாங்கி உணர்ந்து படிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நிறைய லைன்ஸ் நான் அன்லைன் பண்ணி வச்சிருக்கேன். நான் வேணும்னா வந்து உங்களுக்கு அதெல்லாம் குரூப்ல வந்து போட்டோவா போடுறேன். மேபி என் மாதிரியே உங்களுக்கும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
நல்லா இருந்துச்சு ஷிப்பா. நான் அதுல கொஞ்சம் ஸ்டார்ட் தான் பண்ணேன். அந்த பிக் கிராஸ்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆன அந்த போயம் நான் கண்டிப்பா எதையும் படிச்சு பாக்குறேன். ரெண்டுமே சிமிலரான தாட்ஸ் இருக்கக்கூடிய புக் மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் கண்டிப்பா எதுக்கும் கேட்டுட்டு இருப்பேன். அதான் நானும் சொன்னேன். எனக்கு தமிழ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்ச மாதிரி இப்ப எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்ஸ் உங்களோட இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னால இன்டர் கோஆர்டினேட் பண்ண முடியுது. ஓகே, 2 புக்குமே வந்து ஒரே விஷயத்தை தான் மையம் படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. மேபி பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை. யாராச்சும் பேசுறீங்களா வேற? இந்த லைக் புக் படிக்காதவங்க இது கேட்டதுக்கு அப்புறம் யூ வாண்ட் டு ஷேர் எனி திங்ஸ்? Yeah, Rashid, come on. இப்போ கேக்குதா சரியா? எஸ், கேக்குது. இல்ல வாய்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. இப்பயும் கம்மியா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் low. ஸ்டில் சேம். இப்படியா? ஒரு நிமிஷம், நான் வந்து மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இங்க டெஸ்க்டாப் இருந்ததுனால அதுல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஹாய், எல்லாத்துக்கும் கேக்குதா? ஸ்டில் சேம். ஸ்டில் சேமா? ஆமா கேக்குது, ஆனா பின்னாடி கேக்குது எங்கயோ. அது பேசு. ஸோ நான் வந்து இந்த புக் ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எல்லாருமே சொன்ன மாதிரி தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது கஷ்டமா இருந்துச்சு. அட் த சேம் டைம் டீச்சிங்கில் வந்து நான் அந்த இது கோச்சச்சன் ஒருத்தர் வந்து கல்ஃப்லேருந்து வருவார், சாக்லேட்ஸ், அதை பற்றி ஒரு போய்ட்ரி இருக்கும்ல, அது படித்ததுமே வேணாடா இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. லைக் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான தைரியம் வரல அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பிகாஸ் அந்த அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, அதை தாண்டி வேற என்ன பண்ணுறது, ரிமைனிங் டேஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் வந்து லைக் குரூப்பில் ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, உமன்ஸ் ஹூ மிஸ்பிஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக் தான் வந்து ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி அந்த புக்கு வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து லைக் எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஃப்ரீ டைமில் செய்ய தோணும். பட் எனக்கு வந்து எப்படின்னா, நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன்னா ஒன்ஸ் இது யூடியூப்பில் ஏதாவது ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி இல்லைன்னா அமேசானில் வந்து புக்ஸை பற்றி பார்த்துட்டே இருப்பேன், அது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல டீல் ப்ரைஸில் இருந்துச்சுலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ இந்த புக்கு எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு, லைக் விமன் ஹூ மிஸ்பிஹேவ் அப்படின்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட் புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் பார்த்தேன், அந்த ஆத்தர் வந்து அவங்களோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். லைக் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 14 இயர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, 14 இயர்ஸை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க கேஸ் ஸ்டடி எல்லாம் பண்ணி அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்டட் ரீடிங் திஸ். அதில் வந்து நிறைய இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். அதில் வந்து நிறைய டைட்டில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து டக்குன்னு எடுத்ததுமே எது அட்ராக்ட் ஆச்சுன்னா, இது என்ன சொல்கிறது, ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருந்துச்சு. அதில் லைக் ஓகே நம்ம படிப்போம், அவன் நம்மளை பற்றி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ ஸ்டார்டட் ரீடிங் திஸ். இது வந்து என்னன்னா,
இந்த ஸ்டோரி வந்து வெஸ்ட் ஐ மீன் பெங்கால்ல 1899 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். லைக் கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா மேஜர் ப்ளே பண்றது பார்த்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. 3 பேர்ல வந்து பினு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, இன்னொன்று வந்து நாபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தங்க வந்து ஒரு இங்கிலீஷ் விமன். ஸோ பினு வந்து அவங்க தான் வந்து இந்த இந்த கதையோட ப்ரொட்டகனிஸ்ட். அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி அழகான பொண்ணு, 10 வயசு தான் ஆகுது. ஓகேவா. நபீன் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு அதுக்கு வரேன். ஸோ இந்த கதை ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆகும். ஸோ பினு வந்து 10 வயசு பொண்ணு தான், அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டே இருப்பா. லைக் ஒரு மாதிரி ஐ மீன் என்ன சொல்றது, விருப்பமே இல்லாமல் ஒரு மாதிரி பார்வையில் பார்த்துட்டு இருப்பா. நாட் டிஸ்கஸ்டிங், விருப்பம் இல்லாமல் பார்க்குறோம்ல அந்த மாதிரி. அது யார் பார்க்குறாங்கன்னா நபீன் தான். நபீன் வந்து பினுவோடைய ஹஸ்பண்ட். ஸோ அவளுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளை, அவள் வந்து நிறைய ஆசைகள்லாம் இருக்கும். லைக் ஓடி விளையாடணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், ஜாலியாக சுற்றணும், அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு அவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அப்படின்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் எல்லாம் வந்து சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி ஒரு இன்சிடென்ட். அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் தான் ஆயிடுச்சு, ஓகே, வேற வழி இல்லை. ஆனால் வந்து நமக்கு இருக்கிற 2 ஆசை வந்து அதையாவது ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு பினுக்கு அப்படின்னு சொந்தமான ஒரு புக் ஒன்று இருக்கும், தேவி பகவத் பூரணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிக்ஷன் புக். அவங்க வந்து அது ஒரே ஒரு புக்கு தான் அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க, ஜாலியாக படிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஆசை வந்து பினுவுடைய அக்கா ஹஸ்பண்ட். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி, ஒரு நல்லா தொணன்னு பேசிட்டு இருந்துட்டு, அப்புறம் வந்து பார்க்கறதுக்கு வந்து லுக் வைஸ் வந்து சார்மிங்காக, ஒரு டிம்பிள் விழுந்து அப்படியே முடி ஹேர்லைன்லாம் நல்லா அப்படியே பார்க்க அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆசை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, லைக் நமக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் வந்து லைஃப் லாங் புக்கெல்லாம் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே நடக்காது. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து நவீன் வந்து எப்படி இருப்பாருன்னா ஆயிலி ஃபேஸ் இருக்கும், அப்புறம் வந்து சொட்டை ஒழுக ஆரம்பிச்சிடும், மீசை வந்து பார்த்தீங்கன்னா எலியோட வால் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் படிக்கிறப்போ நமக்கே வந்து தோண ஆரம்பிச்சு, என்னோட சின்ன பிள்ளை, அவளுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும், அவங்க வீட்டில் வந்து இதெல்லாம் கூட நோட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. பட் திங்ஸ் வில் சேஞ்ச். ஸோ கல்யாணம் ஆயிரும். அவர் ஹஸ்பண்ட் வந்து சிரிக்கவே மாட்டார். அவர் ஏதோ ஒரு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே மூஞ்சி அந்த மாதிரி வச்சுட்டு இருப்பாரு. ஸோ இவன் வந்து பாப்பா எதுக்கு தான் அவங்க வந்து அப்படி இருப்பாங்க, ஏன் சிரிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மேரேஜில் வந்து விருப்பம் இல்லையா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறது. அந்த மாதிரி பல கேள்விகள் மண்டைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஸ்மைல், அந்த நபீல் அவங்க வந்து சிரிப்பாங்க. அதுவும் வந்து எதுக்காகன்னா மேரேஜுக்காகவோ பினுக்காகவோ அவங்களுக்கெல்லாம் இல்லை. அவங்க நபீனுடைய அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேர் வந்து பூல் ஃப்ளவர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இது திருவிழாலெல்லாம் குலவை போடுவாங்கள்ல, ஒரு குலவை சத்தம் அப்படிம்பாங்க, அது பண்ணுறப்போ அவங்க வந்து சிரிப்பாங்க. அது வந்து சும்மா அந்த புன்முறுவல் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்மைல். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சீன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணமான பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது மீன்ஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ வந்து பினு வந்து ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துக்குவான். அப்புறம் அவங்க சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவளை கண்டுக்க மாட்டாங்க. இந்த டைமில் வந்து அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அவள் போக்கிலே விட்டுருங்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வந்து பார்த்துட்டே போவாள், போகிற சீனரிஸ்லாம் பார்த்துட்டு அவள் வந்து ரசிச்சுட்டு போவாள். அவள் வந்து பினு அவகிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவள் வந்து அவளுடைய கம்பேரிசன் வந்து நான் ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணுவாள். ஜஸ்ட் லைக் போயிட்டு இருக்கும்போது அவள் பேம்பூ ட்ரீஸ் பார்ப்பாள். அது வந்து எப்படி இருக்குன்னா, அதோடைய கம்பேரிசன் எப்படி இருக்குன்னா, அந்த பேம்பூ ட்ரீஸ்லாம் உயரமாக இருந்துச்சு. எப்படின்னா ஜமீன்தாருடைய அந்த இது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்களே, அந்த மாதிரி பெரிய பெரிய வாட்டர் சாட்டமாக நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் இட்லி கடை,
இந்த மாதிரி சம்திங் அவன் நோட் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ அழகழகாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் புக்கில் படித்து ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு லைக் ஸ்டேஷன்லேருந்து இறங்குனதுமே அவன் வந்து ஷாக் ஆயிடுவான். என்ன அப்படின்னா, அவன் என்டையர் லைஃப்பில் அவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்க மாட்டான். பிகாஸ் அவளை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் பூல்தி கிட்ட வந்து கேட்பான், லைக் நபீனுடைய அக்கா கிட்ட, என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், புது மருமக வந்திருக்கா ஊருக்கு, உன்னை பார்க்கறதுக்கு வந்து எல்லாரும் எக்ஸைட்டாக இருக்காங்க, அதனால நீ வந்து இன்னும் நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவங்களுடைய அதான் புதுசாக வீட்டுக்கு கல்யாணமாகி கூப்பிட்டு வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அவள் வந்து எப்படி சொல்லுவான்னா, குனிஞ்சு என்னுடைய முதுகெலும்பே வந்து ரொம்ப உடஞ்சி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் அவங்க வந்து லைக் எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க அந்த கால் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறப்போ அந்த கால் நகங்கள் அதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பா. அதுக்கு நடுவில் எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பு வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதம் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களே, அது வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. லைக் நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா செல்வ செழிப்போட சிரிப்போட ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படிக்கிறேன் கேளுங்க, லைக் சரி ஓகே. Touch their feet or take their blessings, their hands pressing into her head, repeating the same set of words over and over again. May your husband live forever. May you never be a widow. May you be the mother of 100 sons. யாரா நீங்கள்லாம், ஏன்டா இப்படி இந்த மாதிரி கூட ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. லைக் ஐ வாஸ் ஷாக்டு. என்னடா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு வேர்ட்ஸே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் வந்து வீட்டுக்கு போவான், எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவான். வீடு வந்து ரொம்ப அரண்மனை மாதிரி பெருசாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வினு வந்து பார்க்குறான், அவ ஒரு பெட்ரூம் போகிறான். அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வினுடைய என்டையர் வீடே வந்து அவ்வளோதான் இருக்கும். அந்தளவுக்கு அந்த பெட்ரூம் மட்டும் இருக்கும். அதில் வந்து ஒரு கட்டிலும் இருக்கும். இது வந்து சின்ன குழந்தை தானே, அவங்க வீட்டில் வந்து கீழே தான் படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்போ வந்து என்ன பண்ணுவான், லைக் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கேட்பா, இந்த மாதிரி இந்த பெட்டு வந்து எனக்கா, நான் இதில் தான் தூங்க போகிறேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷத்தில் கேட்பான். அப்போ வந்து அவங்க மாமியார் சொல்லுவாங்க, ஆமாம் இந்த பெட்டு உனக்கு தான், ஆனால் நீ மட்டும் தூங்க போகிறதில்ல, நபீன் இருக்காங்க அவங்க மாமியாருடைய மாமியார், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தூங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவன் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாள். பிகாஸ் அவள் லைஃப்பில் வந்து பெட்டில் தூங்குறது அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு பெரிய ஆசையாகவே இருந்திருக்கும். ஓகேவா. அப்புறம் வந்து லைக் அந்த ரொட்டீன்ஸ்லாம் நடக்கும்ல, அந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறது, இது அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சர்வன்ட்ஸ் வந்து வினுவுடைய ட்ரங்க்கு அந்த லக்கேஜை வந்து கொண்டு வருவாங்க. வினு வந்து ஷாக் ஆயிடுவா, என்னடா பிகாஸ் அவள் வந்து திட்டத்தனமாக ஒரு வேலையை பண்ணியிருப்பாள். அந்த வேலை என்னன்னா, லைக் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரங்க் பெட்டியிலேருந்து ஒரு விஷயத்த எடுப்பாங்க. எடுத்ததுமே வந்து சுற்றி இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. வினுவும் ஷாக் ஆயிடுவா. என்னடா அப்படின்னா, அவள் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பார். லைக் அந்த தேவி பகவத் பூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு சொன்னேன்ல, அது வந்து உனக்கு தான், நீ வந்து எப்போனாலும் இது உனக்கு தான், உன்கிட்ட இருந்து யாரும் வாங்க போறதில்ல, உனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த புக்கு வந்து இவளுக்கு கல்யாணம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனதுமே அவங்க அப்பா என்ன சொல்லிடுவாங்கன்னா, வேணாமா, இனிமேல் இந்த புக்கு வந்து நீ படிக்காத, நீ வந்து இங்கே வச்சிரு. பிகாஸ் நிறைய யோசிக்கிற, நிறைய படிக்கிற ஒரு ஒய்ஃப் வந்து நபீன் விரும்ப மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவா. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா,
அவங்க யாருக்குமே தெரியாம இவ வந்து இவளுடைய புக்கை எடுத்துட்டு வந்துருவா. இங்க வந்து பார்த்தா இவங்கெல்லாம் ஷாக்கு. ஸோ வச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னொரு ஷாக் நடக்கும். என்ன அப்படின்னா நபீனுடைய அக்கா வந்து அந்த புக் எடுத்து பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, என்னம்மா அவங்க மருமக வந்து கண்டிப்பா ஒரு நாள் ப்ரொஃபஸர் ஆயிடுவா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணியா சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு இவ ப்ரொஃபஸர் அப்படின்னா என்ன அப்படின்னு இவளுக்கு வந்து அர்த்தம் தெரியாது. இருந்தாலும் அவளும் சிரிச்சிருவா சேர்ந்துட்டு. அப்படி இப்படியெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல ஜாலியா போயிட்டு இருக்கும். இந்த சைடு ஆஃப் ஃபேஸ் வந்து நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கும். இன்னொரு சைடு என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அது ஒரு ஹோப். ஓகேவா? ஸோ நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வர்றாங்க, நம்மளுடைய பிரச்சனைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றது ஒருத்தங்க வர்றாங்க அப்படிங்கும்போது அது ஒரு ஹோப் மாதிரி இருக்கும். ஓகே, அதை வந்து அந்த சைடு வந்து என்ன டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். ஏன் அப்படின்னா நபீன் வந்து பார்த்து சிரிக்கவே மாட்டான், பேச மாட்டான், கண்டுக்க மாட்டான், அவன் பாட்டு அவன் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்படி இருக்கிறப்போ எல்லாம் அவன் நபீன் வந்து கல்கட்டால படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி டைம்லாம் முடிஞ்சிட்டு அவன் வந்து மறுபடியும் கொல்கத்தாவுக்கு கிளம்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து, பிகாஸ் ஹி ஹாஸ் டு கம்ப்ளீட் ஹிஸ் ரிமைனிங் ஸ்டடீஸ். அதனால வந்து அவன் கொல்கத்தா கிளம்பி போயிடுவான். அப்போ வந்து என்ன பண்ணுவான், பினுவுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ தட் அவள் வந்து அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அந்த வீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப பெரிய வீட்டில். ஸோ அதில் வந்து நிறைய பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரூம் போய் பார்ப்பா, அங்கே வந்து ஒரு அந்த கிராசரி குடோன் மாதிரி இருக்கும். அடுத்த ரூம் போய் பார்ப்பா, அதில் வந்து மெக்கானிக்கல் டூல்ஸ் இருக்கும். மூணாவது ரூம் போய் பார்த்தா அது வந்து ரொம்ப டஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பெரிய பேக் டு பேக் டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா நாலாவது ரூம் அப்ரோச் பண்ணுவான். அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் 3 ரூமை விட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு மாதிரி க்ளீனாக நீட்டாக வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அவ்வளோ பெரிய ரூம் வந்து இதுக்கு முன்னாடி என்டர் ஆனதே இல்லை. ஸோ தட் அவள் ஓப்பன் பண்ணிட்டு போவான். போனதுமே வந்து ஷாக், பயங்கர ஷாக். இது வந்து எப்படின்னா நம்ம என்ன சொல்றது, வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுட்டு எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ எந்த ஒரு டைம் பாஸோ எதுவுமே வந்து அக்சசபிலிட்டி இல்லாமல் புதுசாக ஒரு இடம் கிடைக்குங்கிறது போது அந்த ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கலந்த ஒரு ஷாக். ஸோ என்ன பண்ணுவா அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே இது வந்து லைப்ரரி. அது வந்து லோட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும், சுற்றியும் பயங்கரமாக அப்படியே நிறைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளாத் பவுண்டு புக்ஸு, ஹார்ட் பவுண்ட் புக்ஸு, அந்த மாதிரி சுற்றியும் நிறையா இருக்கும். அவள் வந்து என்ன பண்ணா அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். அப்போ வந்து அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பெங்கால் மட்டும்தான். ஸோ அவள் வந்து என்ன பண்ணுவாள், அப்படியே ஒவ்வொன்றா அந்த புக்குடைய டைட்டில்லாம் வந்து படிக்க ட்ரை பண்ணிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தா ஒரே ஒரு புக் மட்டும் இவளுக்கு வந்து அந்த நேம் தெரியும். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரியை வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அவள் வர்ணிச்சிருப்பா. அதெல்லாம் நீங்கள் படித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரைன் தட். ஸோ அந்த டிக்ஷனரி எடுத்து திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் வருவாங்க. அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தட் இங்கிலீஷ் உமன் வந்து பார்த்ததுமே வந்து இவ வந்து ஷாக் ஆகிடுவா. ஓ, ஒருவேளை வந்து நபீன் என்கிட்ட சரியாக பேசாதனால, சிரித்து பேசாதனால இது ஒரு ரீசனாக இருக்குமோ, லைக் இந்த இங்கிலீஷ் உமன்னால தான் வந்து என்கிட்ட சரியாக பேசுறது இல்லையோ, விருப்பம் இல்லாமல் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோ, அந்த மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவா. அழுகையாக வரும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நபீன் வீட்டில் தான் இருப்பான். வீட்டில் இருக்கிறப்போ அவன் வந்து லைப்ரரி ஓப்பனாக இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உள்ளே வந்து பார்ப்பான். யார் இங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டதுமே பீனு ஷாக் ஆகி திரும்பி பார்க்க நபீன் வந்து திட்டிடுவான். இது வந்து புக்கை வச்சு நீ என்ன பண்ண போகிற, பேப்பரெல்லாம் கிழிச்சு கப்பல் விட போறியா, ராக்கெட் விட போறியா, லைப்ரரி வந்து குழந்தைகளுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிடுவான். ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நபீன் வந்து அந்த குழந்தை அப்படின்னு சொன்ன மாடுலேஷன் அவளுக்கு பிடிக்காம அவன் வந்து அழுதுகிட்டே வெளியே ஓடி போயிடுவான். ஸோ
இப்படியே இருக்கும். இவங்க 2 பேர்த்துக்குள்ள வந்து எந்த ஒரு கான்வர்சேஷனோ எந்த ஒரு கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்காது. அவன் பாட்டுக்கு அவன் வருவான், சாப்பிடுவான், படிப்பான், கிளம்பிடுவான், சாப்பிடுவான், படிப்பான், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுவான், அந்த மாதிரி வெளியே சுத்த போயிடுவான், அந்த மாதிரி தான் இருப்பான். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் கல்கட்டாக்கு. ஸோ வந்து நவீன் வந்து போயிடுவான். 3 months 4 months கழிச்சு தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவ வந்து வீட்டில் தனியாக தானே இருக்கா, எல்லாருமே மத்தியான டைமில் வந்து தூங்கிடுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வந்து லைப்ரரிக்கு மறுபடியும் திருட்டுத்தனமாக போகிறது. அவன் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவான்னா, சின்ன கிராக் சவுண்டு கூட இல்லாமல் அந்த பெரிய டோரை ஓப்பன் பண்ணிடுவா, உள்ளே போய் படிக்க ஆரம்பிச்சிருவா. அப்படியே படிச்சுட்டே இருப்பாள். எந்த அளவுக்கு படிச்சிருவான் அப்படின்னா, ஒரு 14 to 15 books கம்ப்ளீட் பண்ணிடுவாள். அவ்வளோ படிச்சிருப்பா. படிக்கவே தெரியாத பொண்ணு 14-15 புக்ஸ் படிச்சிருவாள். அப்படியெல்லாம் இருக்கிறப்போ இன்னொரு நாள் வந்து மறுபடியும் நபீன் ஊருக்கு வரான். ஊருக்கு வர்றப்போ எல்லாரும் வந்து அந்த ராஜ விருந்து அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவன் பினு வந்து மறுபடியும் வந்து முன்னாடி நிற்பா. ஆனால் நபீன் வந்து கண்டுக்கவே மாட்டான். அவன் வந்து என்ன நினைப்பான் அப்படின்னா, இவனுக்கு என்ன அவ்வளோ கெத்து. எஸ் யாராச்சும் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிறேன். ஐயோ சாரி நான் பாட்டுக்கு அதில் இப்படியே ஜோன் அவுட் ஆயிட்டேன். இல்ல பரவாயில்ல, யாராச்சும் பேசுறாங்களான்னு மட்டும் கேட்டுக்கிறேன். கேளுங்க, கண்டிப்பா. நிறைய பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க, ஸோ அதனால தான். ஒரே நிமிஷம். வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஓகே, ஓகே, let the birthday boy speak. ஓகே, சாரி ரஷீத், நான் ஒரு டைம் கேட்டுக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஆயிட்டே இருந்தாங்களா, ஸோ அதனால தான். இல்ல எனக்கு புரியுது. நான் வந்து அப்படியே ஜோன் அவுட் ஆயிட்டேன். இல்ல வேற யாரும் பேசுறாங்களா? பேசட்டுமே. இல்ல யாரும் பேசல. லெட் ஹிம் ஸ்பீக்கிங் எல்லாம் டிச் பண்ணிருக்காங்க. அப்படியா? நான் எங்க விட்டேன்? 14 உங்களுக்கு நான் வந்து சொல்றது புரிஞ்சதா உங்களுக்கு? பிகாஸ் ஐ எம் நாட் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர். ரஷீத் ப்ரோ, எஸ் கண்டினியூ பண்ணுங்க. நான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன். அச்சோ, நன்றி ப்ரோ. என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் இல்லை, நான் கேட்டுட்டே தான் இருக்கேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே கண்டினியூ பண்ணுறேன். பண்ணுங்க. என்ன அப்படின்னா, லைக் யாரு நபீன் வந்து பினுவை கண்டுக்காதனால அவளுக்கு வந்து மறுபடியும் கோவம் தான் வரும். அந்த கோவம் எப்படி ஆகிடும் அப்படின்னா, லைக் பொசசிவ்னஸ் வந்துடும். லைக் அந்த இங்கிலீஷ் விமன் வந்து இவன் லைஃப்ல இருக்கிறதுனால தான் நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறானா, இவனே ஒரு சொட்டை, மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிலு பேஸாக இருக்கு, மீசை கூட ஒழுங்கா இல்லை, அப்படிப்பட்ட இவனுக்கு நானே அதிகம், ஆனால் இவனுக்கு இங்கிலீஷ் விமன் கேட்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ உள்ளுக்குள்ள முனகிட்டே இருப்பா. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் நபீன் ஊருக்கு வந்தது அவள் ரியலைஸே பண்ண மாட்டா. லைக் அவளுக்கு வந்து பழக்கமாயிரும். டெய்லி ரொட்டீன் மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு தூங்குற டைம்ல இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, லைப்ரரி போக வர அப்படியே இருந்துட்டு கடைசியில் என்ன ஆகும், நபீன் வந்துடுவான். ஆனால் அது கூட தெரியாம அவன் அன்னைக்கு வந்து லைப்ரரி போயிட்டு அவன் ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பான். அப்போ பார்த்தா அந்த லைப்ரரியில மறுபடியும் அந்த டிக்ஷனரி கண்ணு போடும். அவள் மறுபடியும் இருப்பான். அதில் வந்து அந்த இங்கிலீஷ் விமனோட ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்ததுமே எங்கேருந்து அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு தெரியல. அவன் வந்து ஃபோட்டோ அப்படியே நாராக கிழிச்சிடுவான். ஸோ கிழிச்சிட்டு அப்படியே கையிலே வச்சிருப்பான். அந்த டைம் பார்த்து நபீன் வந்து உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்துட்டு மறுபடியும் கத்துவான், நீ உன்னை தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ ஏன் வந்த? இதெல்லாம் உனக்கான இடம் இல்லைல்ல, இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவருக்கும் கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சம்திங் சொல்லுவான். அப்போ வந்து லாஸ்ட் டைம் மாதிரி
இவளுக்கு அழுக வரும். ஆனா அந்த தேவி பகவத் பூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பா. அதுல வந்து லைக் காடஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிரேவான காடஸ். அவங்க வந்து போருக்கு போகிறது அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவளை இமேஜினரி இதில் வந்து நீ வந்து இந்த டைம் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மோட்டிவேட் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு அவள் வந்து கேட்டுருவாள். இந்த மாதிரி அந்த இங்கிலீஷ் விமன் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாள். இங்கிலீஷ் விமனா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் கேட்டதும் அந்த ஃபோட்டோவை காட்டி இது யாரு அப்படின்னு கேட்பான். அவன் வந்து இதுதான் உன் பிரச்சனையா சிரிச்சுட்டே வந்து என்ன சொல்லுவான், இது வந்து நான் கல்கட்டாவில் படிச்சுட்டு இருக்கிறப்போ லைப்ரரியில் ஒரு ஃபோட்டோ கிடந்துச்சு, யாருதுன்னு தெரியல, அதனால வந்து சரி நான் புக் மார்க் மாதிரி வச்சுக்கிட்டேன், புக்கில் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சிம்பிளாக முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் வந்து அதான் இந்த இடம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பேசிகிட்டு இருக்கிறப்பயே வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆமாம் யாரும் வந்து என்கிட்ட பேசுறதில்ல, அவங்க பேசிக்கிறாங்க, அவங்க வந்து தூங்கிடுறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து கபல் குந்தலா அப்படிங்கிற புக்கை தவிர வேற யார் எனக்கு வந்து பேசுறதுக்கு கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் நபீன் வந்து ஷாக் ஆயிடுவான். கபல் குந்தலாவா, என்ன சொன்ன, அது வந்து ஒரு புக்கோடைய நேம். அவன் வந்து ஷாக் ஆகிட்டு உனக்கு வேற என்னென்னலாம் தெரியும், நீ வந்து புக் படிப்பியா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு கேட்டு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆமாம் இந்த மாதிரி எனக்கு வந்து புக் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நான் வந்து புக் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான். இவன் வந்து வினு அவன் வந்து அப்படியே அதை யோசிச்சுட்டே வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, அப்புறம் ஒரு சைடு வந்து அவளுக்கு சந்தோஷம், ஓகே நமக்கு மனசில் தோணுனதை நம்ம வந்து கேட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அவன் வந்து ஒரு இதில் தூங்கிட்டு இருப்பா, படுத்திருப்பா. ஆனால் அவளுக்கு திரும்பி திரும்பி படுத்து பார்ப்பான், ஆனால் தூக்கமே வராது. சரி என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ தூரத்தில் இருந்து ஒரு நிழல் உருவம் தெரியும் நைட்டில். அது வந்து இவளை நோக்கி தான் வரும் அந்த நிழல் உருவம். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஷாக் ஆகிட்டு யாருன்னு பார்த்தா நபீன் இருப்பான். இவங்க எதுக்கு இந்த டைமில் வர்றாங்க, வேறு ஏதாவது தேவை. அவன் வந்து எந்திரிச்சு உங்களுக்கு சாப்பாடு எதாவது வேணுமா, குடிக்கிறது எதாவது வேணும் அப்படின்னு கேட்கலாமா அப்படின்லாம் யோசிப்பா. நபீன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே ரொம்ப ஹம்பிளாக பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வினு அவள் கால் பக்கத்தில் ஒரு விஷயத்த, ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு பொருள் வந்து வைப்பான். வச்சதுமே வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு அதை பார்த்தா அது ஒரு புக்காக இருக்கும். அதை பார்த்ததுமே அவளுக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் தாங்க முடியாது. யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறது, கத்தி சிரிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறப்போ புக்கு படிக்கிறது தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ வந்து படி, இன்னும் நிறைய புக்கு படி அப்படிங்கிற மாதிரி, இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு கிஃப்டாக நீ நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கடைசி அவங்க பேசுகிறத மட்டும் நான் படிச்சிடுறேன், அதை மட்டும் கேளுங்க, பிகாஸ் எனக்கு வந்து அது சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஸோ yes, it was a book. It had a navy blue dust jacket and gold letters on the cover and the spine. Vinu looked up in surprise, her mouth rounding in a perfect circle. Naveen's face broke into smile, and for the first time since she had seen him on the day of their wedding. It was a simple smile just for her. And then, just as quickly as he appeared, Naveen was gone. Binu whispered the title of the book, Devi Chaudrani. It was by the same author who had written Kapal Kundala, Bankim Chandra Sattobadai. அதை படிச்சுட்டு அவங்க இதுவும் சொல்லுவாங்க, இட்ஸ் நவீன் வந்து பினு கிட்ட சொல்கிறாங்க, இட்ஸ் யோர்ஸ் அண்ட் தேர் வில் பி மெனி மோர் இன் த ஃபியூச்சர், யூ ஜஸ்ட் கீப் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். வந்து பினு கடைசியில் வந்து அவள் வந்து யோசிச்சுட்டே இருப்பாள், இவளை வந்து அவளை லைஃப்பில் வந்து இதுக்கு முன்னாடி யாராவது படிக்க சொல்லியிருக்காங்களா, இல்லை படிக்கிறதுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருப்பாள். ஸோ no one had ever gifted her book. No one had told her to keep reading, that there were more books coming. From somewhere inside her, Binu heard the mother's warning.
What if Naveen doesn't want a wife with too many ideas? He had scrawled his name on the first page. Binu ran her fingers over it and let her mother's words grow faint. But he does, Ma, she whispered and began reading. அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கதை படித்தப்போ எனக்கு வந்து நான் ரீசெண்டாக பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படத்தை வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, லாப்பத்தா லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன், ஹிந்தி படம். எனக்கு வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஹஸ்பண்டோடைய நேமே சொல்லாமல் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம், ஹஸ்பண்டோடைய நேம் சொல்லி கூப்பிட்டு அவங்க 2 பேரும் சேர்ற லெவலுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி லைக் புக்கை வந்து ஒழிச்சு படிச்சுட்டு இருந்த ஸ்டார்ட் ஆகிட்டு இதுவே என்ன சொல்கிறது, ஹஸ்பண்டே வந்து அந்த புக்கு கொண்டு வந்து கொடுத்து நீ படி, நான் இன்னும் நிறைய உனக்கு வந்து ஃப்யூச்சரில் வர இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. லைக் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். லைக் நபீன் வந்து ஒரு பிளேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து உனக்கும் எனக்கு பர்சனலாலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா 10 வயசுங்கிறது வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வயசு கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இவங்க பண்ணி வைக்கிறாங்கன்னா அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பியூட்டிஃபுல் எண்டிங் தான். இருந்தாலுமே புக்கு ரிலேட்டடாக அவங்க வந்து கனெக்ட் ஆனதுனால வந்து அவங்களுடைய அந்த மேரிட் லைஃப் வந்து கண்டினியூ ஆகுமா, லைக் சந்தோஷமாக கண்டினியூ ஆகுமா, அண்டு இது எப்படி லைக் ஓகே சாரி கைஸ், நான் வந்து இது வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் அண்ட் ஜோன் அவுட். சாரி, தேங்க்யூ. தேங்க்யூ ரஷீத். யாரெல்லாம் நீயா நானா பாப்பீங்க இதுல? ரீசெண்டா அந்த பிரெக்னன்சி செலிப்ரேஷன் வீடியோ அந்த ஷோ பாத்தீங்களா? லைக் நானுமே நான் பார்த்தேன், நான் பார்க்கல. நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவேன். இப்ப அதுலயும் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்கேன். நான் பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடந்திருக்கா? ஆமா, அந்த எபிசோட் பாருங்க, நல்லா இருக்கு. லைக் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது. லைக் எப்படி சொல்றது, இப்போ இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி வெஸ்டர்ன், இப்போ இப்போ ஒரு ஹிந்து ட்ரெடிஷன்ல வந்து ஹல்தி அப்படிங்கிறது இல்லவே இல்லதானே. ஒரு நார்மலா நான் கேக்குறேன், ட்ரெடிஷனல்ல அந்த ஹல்தி நலுங்குன்னு வைப்பாங்க. ஆமா, நலங்கு வந்து இப்போ ஹல்தியா மாறிடுச்சு. அது வந்து இப்போ அப்படியே ஹல்தியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி இப்போ இந்த பிரெக்னன்சி விஷயமுமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கொண்டாட்டமா மாறிடுச்சு. மேஜரா அவங்க என்னத்த சொன்னாங்கன்னா, எல்லாத்தையுமே வந்துட்டு சோசியல் மீடியால போடுறதுதான். அந்த பாட்டி ஒருத்தவங்க ஆக்சுவலி அவங்க பேசின இன்ஸ்டா ரீல் பார்த்துட்டு தான் நான் போய் ஃபுல் ஷோ இன்னைக்கு பார்த்தேன். மோரல்லெஸ் 2 பக்கமுமே பாயிண்ட் இருந்ததுதான். பட் யாராச்சும் பாக்குறதுக்கு ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க. நான் இப்ப பேசிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன கண்டென்ட்னே தெரிஞ்சிடும். ஆனா மோரல்லெஸ் 2 பக்கமே பாயிண்ட் இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம அம்மா எல்லாம் பாத்திருந்தாங்கன்னா அந்த பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம அம்மா எல்லாம் பாத்திருந்தாங்கன்னா அந்த பாட்டி சொல்றது கரெக்ட் தான், எங்க காலத்துல நாங்க அப்படிதான் இருந்தோம், நீங்க தான் இருக்கோம். அப்ப சில அம்மாங்க என்ன சொல்லுவாங்க, சரி எங்க காலத்துல நாங்க தான் என்ஜாய் பண்ணல, நீங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, பாக்கலாம் அந்த பாட்டி ஆனா ரொம்ப கிளியரா பேசினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராச்சும் பாப்பீங்க அப்படின்னா அந்த எபிசோட் பாருங்க. கண்டிப்பா பாத்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. வேற யாராவது ரீசெண்டா ஏதாவது நல்ல மூவி பாத்தீங்களா? நல்ல மூவி, வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன், ஏதாவது புக்ஸ் ரெக்கமெண்டேஷன்? ஹாட்ஸ்பாட் பாருங்க, ஹாட்ஸ்பாட் நல்லா இருக்கு. அதுல ஸ்டோரி 1 ஸ்டோரி 4 நல்லா இருக்கு. ஓகே ஷூர், கண்டிப்பா நான் இன்னைக்கு அதான் பார்க்கலாம்னு இருக்கேன். எதை யூஸ் பண்றீங்களோ இல்லையா, ஹாட்ஸ்பாட்ல ஸ்டோரி 4 கண்டிப்பா பாருங்க. லைக் இப்ப எனக்கு அது பார்த்தப்போ வந்து இந்த நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களை யூஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷாட் இது மாதிரி இருந்தது எனக்கு அந்த ஸ்டோரி.
ஸோ ஓகே ஓகே அது ஓகே. பாரு. எனக்கு ஹாட்ஸ்பாட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அதுல எஸ்பெஷலா ஸ்டோரி ஒன் ஸ்டோரி 1, 3 and 4 மூணுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு ஸ்டோரி 1, 3 and 4. ஆக்சுவலி 3 வந்து நிறைய பேரு கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் சொல்றாங்கண்ணா. எனக்குமே 3 வந்து ஓகே தான், பட் நிறைய பேர் வந்து இதெல்லாம் எனக்கு என்னடா எஸ்பெஷலா அந்த கதை 3ல வந்து அவங்க எடுத்திருக்கீங்களான்ற ஜனனி மாதிரி. ஐயர் அவங்க பார்ட்ல சொன்ன அந்த லாஸ்ட்ல அவங்க சொல்ற அந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைங்காகவும் இருந்துச்சு எனக்கு. 1 வந்து அந்த ட்ரீம்ங்கிற கான்செப்ட்ல அவன் திங்க் பண்றது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அது அது நிஜமா நடந்தா எப்படி இருக்கும்? செமையா அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. 1 ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல போற போக்க பார்த்தல அப்படிதான் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் பாக்குறேன், பார்த்தாதான் புரியாச்சு. நான் மீட்க்கு அப்புறம் அந்த படம் தான் பார்க்கலான்னு மொபைல்ல 2 சார்ஜ் ஆக்சுவலா போட்டு. வந்து எத்தனை பேர் ஹாட்ஸ்பாட் பிரைம்ல வந்த உடனே பாத்தீங்கன்னு தெரியல. ஆனா 2ல இப்போ வந்து சென்சர் கட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா நிறைய சீன்ஸை. நிறைய கான்ட்ரவர்ஷியலா இருந்துச்சு ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் நீங்க இந்த நானே ட்ரைலர்ல பார்க்கக்கூடிய சில டைலாக்ஸ் வந்து 2ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த பிலிம்ல வராது. இப்போ மேபி நெட்ல கிடைச்சதுன்னா யாராவது எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்க, பிரைம்ல பார்க்காதீங்க. ஓகே ஓகே. அது 2 எதுக்குடா வச்சாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலா வந்து அதை வந்து கட் பண்ணதுனால உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா அவன் வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பான் அதுல வந்து சாண்டி. அது வந்து ட்ரைலர்ல வரும் ஆக்சுவலா. அது ட்ரைலர்லயே வரும். இப்போ நீங்க வந்து யூடியூப்ல போய் நீங்க அகைன் ட்ரைலர் பாத்தீங்கன்னா அவன் பேசக்கூடிய சில டைலாக்ஸ் வந்து ஆக்சுவல் ஃபிலிம்ல வராது. அது ஃபர்ஸ்ட் வந்துருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ் வந்துச்சு. ஓகே ஓகே. நம்ம ஸ்பாயிலர் கொடுத்துற வேணாம் எல்லாரும். அதான் சொல்ல ரொம்ப ஹாட்ஸ்பாட் கண்டிப்பா பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பா. ஆமால, எனக்கு ஹாட்ஸ்பாட் இவ்ளோ எனக்கு பார்க்க சொன்னவங்க சொல்லல. சொன்னாங்க சரி ஓகே இன்னைக்கு மீட் முடிச்சுட்டு பார்க்கலாம்னு இருக்கேன். லப்பாட்டா லேடிஸ் பார்க்காதவங்களும் பாருங்க. லப்பாட்டா லேடிஸ் சூப்பரா இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம மூவி பாருங்க. அண்ட் நான் நேத்து ஆக்சுவலி பிபி ஸ்டார் மூவி போயிருந்தேன். அதுவுமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருந்தது. எனக்கும் அது ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் கருடனுக்கு தான் இன்னைக்கு ரஷீத் ஒரு மேக்ஸ் ப்ரோ கொடுத்திருந்தாரு எக்ஸ்பெக்டேஷன். இப்ப சூரியோட இது விடுதலைக்கு அப்புறமேட்டுக்கே வந்து நல்லா இதா இருக்கு. சோ எனக்குமே சொன்னவங்க எல்லாருமே கருடன் நல்லாதான் இருக்கு. சூர்யா ஆக்சுவலா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்தான். இப்ப அவன் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் அவர் வெற்றிமாறன் வந்து அவன்கிட்ட சொன்னது வந்து நீங்க வந்து அந்த கைண்ட் ஆஃப் ரோல் மட்டும் பண்ணாதீங்க, அண்ட் ஃபார் காமெடி இது ரெண்டும் சேர்ந்து அகைன் பேக் டு பேக் பண்ணுங்க, நீங்க அதே பண்ணீங்கன்னா அகைன் டைப் காஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு. பட் எனக்கு வந்து அகைன் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஆஃப்டர் அந்த ஃபிலிம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ ஓரியன்டட் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலா இந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அவன் தான் ஆக்சுவலா அதுல வந்து ஹீரோ. அது எஸ்பெஷலி இன்டர்வெல்ல வந்து அதை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க கரெக்டாவே. யூஸ்வலா வந்து அந்த 3 ஹீரோ சப்ஜெக்ட்ல எல்லாரும் சொல்றாங்க ஸ்பாயில் பண்ணாதீங்க, நான் நெக்ஸ்ட் வீக் கேக்குற போலாம் இருக்கேன். இல்ல அவன் சசிகுமார் வந்து அவங்க இதுல போட்டது பெர்ஃபெக்ட் ஆக்சுவலா. அவனை தான் அந்த கேரக்டருக்கு போடணும், வேற யாருமே அங்க அந்த சசிகுமார் கேரக்டருக்கு போட்டா அகைன் செட் ஆகாது. பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆக்சுவலி நேற்றுக்கு நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அது நான் குரூப்ல ஷேர் பண்றேன். டைம் இருந்தா பாருங்களேன். சூரி வந்து அந்த எதிர்நீச்சல் படத்துல ஒரு சாங்ல ஒரு லைன் வரும்ல, ஜோக்கர் இப்ப ஹீரோ ஆன அப்படிங்கிற லைன். அந்த லைன் எனக்கு அப்படியே கரெக்டா சூரிக்கு செட் ஆன மாதிரி. நான் அனுப்புறேன் அந்த வீடியோ பாருங்க. ஓகே ஓகே. அது போல வேற ஏதாவது ஒரு லைக் த்ரில்லர் தான் இந்த தடவை சூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் த்ரில்லர் தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல தமிழ்ல ஒரு த்ரில்லர் நாவல், இங்கிலீஷ்லயும் நல்ல ஒரு த்ரில்லர் நாவல்ஸ், நல்லா எடுத்தா புக்கை வைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது த்ரில்லர் நாவல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க குரூப்ல. அப்புறமா வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஆக்சுவலி நான் இனிஷியலா 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருந்தப்ப அச்சோ நிறைய பேருக்கு நம்ம கன்வே பண்ணாம விட்டோமோன்னு யோசிச்சேன். பட் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்து லிசன் பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ். புக்கே நீங்க படிக்கலனாலும் இவ்வளவு நேரம் இருந்து புக் படிச்சவங்களோடதும் கேட்டு அந்த மற்ற விஷயம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மீட் வந்து நல்ல ஒரு த்ரில்லர் ஜானர் படிச்சு நிறைய விஷயம் பேசலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரும், வெப்சைட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் ஒவ்வொன்றா வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். இனிமே எல்லாமே ஆக்டிவா இருக்கு. இனிமே பேக் டு ஆக்டிவ் மோட். சொல்லுங்கண்ணா. அண்ட் ஜஸ்ட் ஒன் மோர் திங், யாரெல்லாம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஃபிலிம், அதுக்கு நேம் வந்து அது நேம் மேகன் சொல்லிட்டு, மேகன் MEGAN மேகன். அது பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அது ஒரு டாய் ஹாரர் ஸ்டோரி. ஆக்சுவலா ஹாரர்னு சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட ஹாரர் தான் ஆக்சுவலா, பட் எக்ஸாக்டா ஹாரர் இல்ல. அது நான் வந்து ஃபிலிம் தியேட்டர்ல பார்த்தேன் ஆக்சுவலா. வந்த உடனே நான் வந்து ஆன்லைன்ல வரதுக்கான ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் வந்திருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. பாருங்க, செம்மையா இருக்கும், செம்மையா இருக்கும்.
மேகன். மேகன் இன்னொரு சஜஷன், இது பிரைம்ல வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் பஞ்சாயத்து. ஆமா ஆமா, அது அது எவ்வளவு சூப்பரா பேர் இருக்கும். பாப்பீங்கன்னு நான் தெரியும். பாத்துட்டேன், அதுவும் சூப்பரா இப்ப இருக்கும். 3rd சீசன் வந்திருக்கு. சோ ஆமா ஆமா, அதுவும் பாருங்க, அது ஃபீல் குட் சீரிஸா இருக்கும். மேகன் வந்து ஹிந்தி கண்டிப்பா பாருங்க. தெரியும் எனக்கு புரியும்னா பாருங்க. அது நல்லா இருக்கும். பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து சீரிஸ் அது. பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு சீரிஸ் நல்லா ஓகே இருக்கும், சார். ஃபீல் குட்டா இருக்கும். மேகன் வந்து ஹெட்போன்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. அப்பெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னா சாரினா நானே ஆல்ரெடி இல்ல ஆக்சுவலா அது ஹாரர் இல்ல, பண்ணுவேன். ஆக்சுவலா அது ஹாரர்ல ஒரு அவங்க வந்து எப்படின்னா வீட்ல ஆக்சுவலா ஒன்லைன் என்னன்னா, வீட்ல வந்து பாப்பாவை பாத்துக்க முடியாம அதுக்காண்டி அவங்க டெவலப் பண்ற டாய், அந்த டாய் வந்து பாப்பா மேல வந்து ஓவர் அஃபெக்ஷன் ஆகி எக்ஸ்ட்ரா பொசசிவ் ஆயிருது. பொசசிவ் ஆனா அது எல்லாம் பண்ணும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுங்கிறது தான் கதை. ஓகே சரி, ஓகே ட்ரை பண்றோம். பாருங்க, செம்மையா இருக்கும் ஆக்சுவலா அது. ரஷித் சொல்லுங்க, பர்த்டே பாய். பர்த்டே பாய் வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஹலோ இட்ஸ் ஓகே ப்ரோ, அவிஸ் சாரி ப்ரோ. உங்களுக்கு இல்லாததா பேசுங்க. அச்சோ. ட்ரெயின் காட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சோ டெம்பிள் ஓவரா எனக்கு நைட் வந்து என்ன சொல்றது, பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ஓகே. ரொம்ப அண்ட் தேங்க்ஸ். how many hours you take? மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சில பேர் வந்து பர்சனலாக கால் பண்ணி 6.5 hours. ஓகே ஓகே எக்ஸ்ட்ரீம்லி ஓகே 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 கிரேட்ஃபுல் ஓகே. இந்த ஃபேமிலியில் இருக்கிறது. ஓகேவா? So train came on time or later? எனக்கு வந்து என்ன அப்படின்னா, லைக் On time நம்ம bro. எல்லாருக்குமே Sharp. ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அது Bro, பிரச்சனையா actually shift timing is like tomorrow you night only one day, நம்ம 7 to கமிட்மெண்ட்ஸ் 5. இருக்குல்ல, நம்ம டெய்லி ரொட்டீன் From இருக்கும், next day you are 1 to 11. கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நடுவுல நமக்கு என்ன Okay. பிடிக்கும் I sent to அப்படிங்கறத நம்ம Gaurav. தெரிஞ்சுக்கிறதே Gaurav மறந்துடுறோம். said you send அப்படி totally like இருக்கிறப்போ that. இந்த I said ஃபேமிலி okay, வந்து I will send எனக்கு ஒரு on Tuesday. விஷயத்துல That ஹெல்ப் night I will send. பண்ணுது. I said லைக் I'll be here till ரஷீதுக்கு 10 என்ன o'clock. பிடிக்கும் I came today late அப்படிங்கறத only. வந்து I came 2 days me only. இன்டைரக்டா நீங்களே வந்து சொல்லி Gaurav is bro. வந்து Actually Gaurav that day night புரிய very sick. ஸோ He's இந்த shivering மொமெண்ட் நான் and யூஸ் full பண்ணி அவங்க high எல்லாத்துக்கும் fever. ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். Yeah. பண்ணலாங்களா? Yeah. ஸ்டார்ட். சரி, ஓகே. He's like ஸோ நான் வந்து நிறைய he's பேர் like வந்து for high BP என்னுடைய also. I was that day fully worried because he's like full shivering bro. நல்லா இருக்கு Like somewhat under like some under the ice water like that, full shivering. பிளானிங் டு ஸ்டார்ட் அ பாட்காஸ்ட் சேனல். நான் வந்து டைட்டில் வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, லைக் அந்த லோகோ மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் tomorrow for 7 to நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். next day 1 to டைட்டில் பாக்குறீங்களா? okay போடு. bro. From next day come sharply 1 bro. I'll go lunch. Okay. ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறியா? 1 to yeah, attendance. இன்ஃபர்மேஷன் இருக்குமா தெரியல. Yeah, he said but his phone is switched off from morning. Okay bro. So now returning, huh? Hi. Okay bro, enjoy with the train bro. Today house full bro. Office புக் படிச்சிருந்தீங்களா? in the management team இல்ல, like இல்ல, நான் Kalyan படிக்கல. came, Gaurav Desai, Nina, Talks about silence of Phone steam. Rashid. Oh wow. No, Nice, bro. some auditing. All the best. Yeah, no bro, VPN not resolved. That case should check. All the Because best. it is for the UPS not allowed. No, yeah, for the US not allowed. எப்படி இருக்கு? What's your thought? Nice. நன்றி, சூப்பரா நன்றி. இருக்கு. உனக்கு பொருந்துற ஒரு டைட்டில் தான். Okay bro. நான் வந்து தமிழ்லையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு வந்து ஒரு சிலர்கிட்ட லைக் நான் பாட்காஸ்ட் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் ரிவீல் பண்ணாம நான் கேட்டிருந்தேன் நேம் சஜஷன்ஸ். அவங்க வந்து சரி யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆனது வந்து இந்த நேம் தான். ஸோ ஓகே, இது வச்சே போயிடுவோம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் இட். Okay, all the best. நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி உன் பர்த்டே அன்னைக்கு ஒரு விஷயம் ரிவீல் பண்ணிருக்க. கமிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து பிளான் பண்ணதே இன்னைக்கு தான். ஹாப்பி பர்த்டே. ஸோ நன்றி.
பை கைஸ். மத்தவங்க தான் Bye. பேசுறதுதான் பேசுறேன். அண்ட் இது மூவி சஜஷன் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, லைக் நான் வந்து கருடன் கண்டிப்பா சொல்லுவேன். அதை தாண்டி வந்து மாதவன் ஆக்ட் பண்ண ஷைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி செமையா இருக்கு. லைக் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே வந்து சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அண்ட் மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருக்கு, பாருங்க. அது வந்து த்ரில்லர் மூவி தான். Sure. சரி, வேற யாராவது பேசுறீங்களா? Anything you want to share? Books you have learned, you want to suggest? Anything else? அண்ட் லாகின் யாருக்கெல்லாம் ஆன்லைன் சைட்ல ஒர்க் ஆகலையோ எனக்கு ஜஸ்ட் டேரக்டா ஒரு இது போடுங்க. ஆக்சுவலாக அங்கே வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க வித் சம் ஸ்கிரீன்ஷாட்டோட. நான் என்னன்னு பார்க்குறேன். ஓகே நான் அது குரூப்ல அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல போட்டிருக்கேன். ஓகே ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா? ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு மீட்ல வந்து கனெக்ட் ஆன எல்லாருக்குமே. அண்ட் இன்னைக்கு மீட் வந்து ஆக்சுவலி போயிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. பிரணிதா, கீர்த்தனா, அர்ஜுன் 3 பேருமே வந்து ரொம்ப 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 அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் புக் படிக்கலனாலும் மீட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் திருப்பியும் சொல்றேன், ஜேர்னலுக்கு வந்துட்டு த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு அப்படியே த்ரில்லர் படிச்சு எல்லாருக்கும் உள்ள இருக்க நாடி நரம்பெல்லாம் தெரிச்சு வெளியே வந்து எல்லாரும் நெக்ஸ்ட் மந்த் மீட்டுக்கு வர வைக்கிறது உங்க பொறுப்பு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்துட்டு வாங்க. ஓகே, ஸோ ஷெல் வைண்ட் அப். ஓ ஐயோ, நிறைய பேர் போயிட்டீங்களே. இருக்கவங்க செல்ஃபி வரீங்களா? கேமரா ஆன் பண்ண முடியுமா? நான் இப்போ ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வேற 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 என்ன கேட்டீங்க? செல்ஃபி. ஓ அப்படி கேட்டவங்களே இன்னும் ஆன் பண்ணலையே. எல்லாரும் வரீங்கன்னா தான் நான் வருவேன்னா, நான் கொஞ்சம் சண்டே மோட்ல இருப்பேன். அதேதான் சண்டே மோடா ஆர் சண்டே மோடா? சரி ஓகே, சண்டே மோட்ல தான் எல்லாரும் இருக்கனால நெக்ஸ்ட் வீக் தான் வந்து இனிமே வந்து இந்த ரூல ஆட் ஆன் பண்ண போறேன். எல்லாம் ரெடி ஆயிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு நோ சண்டே மோட். சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். போய் மீதி இருக்க சண்டேவை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணபடி போய் ஹாட்ஸ்பாட் மூவி பார்க்குறேன். எல்லாம் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய் பாய். Bye bye. பாய் 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 பாய்.